ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு பேட்டை மூவி தான் எட்டு வந்துருக்கேன். பேட்டை யாருக்குன்னா நவம்பர் 20 உன்னோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்த ராஜியா ரெஜியான்னு தெரியல, நேம் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, நேமை நோட் பண்ணிக்கோ ஓகேடா. நீ கேட்ட ஸ்டோரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அக்டோபர் 25ல் இந்த ஸ்டோரியை நீ கேட்டிருந்த, திரும்பவும் அதே ஸ்டோரியை நவம்பர் 20ல் கேட்டிருக்க உன்னோட பேட்டைக்கு. இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. நெக்ஸ்ட் மூவியில் நான் ரெடி பண்ணி போடுறேன் ஓகேயா. இப்போ அப்படியே நம்ம இந்த மூவிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ஏதாவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க ஓகே. அப்புறம் இங்கே பாருங்கடா, போன வீக்கில் என்னால் மூவிஸ் எதுவுமே போட முடியல. நிறைய சிஸ்டர்ஸ்க்கு மூவி கொடுக்குங்கிற மாதிரிலாம் சொல்லின்னு இருப்பேன். கொஞ்சம் ப்ராப்ளத்தினால நான் மூவிஸ் போடலை. கண்டிப்பாக உங்களோட பேட்டை மூவிஸை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி போடுறேன். எனக்கான டயத்தை மட்டும் கொடுங்க ஓகேயாடா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கான மூவிஸையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி போடுறேன் ஓகே. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு காலேஜ் தான் கட்டுறாங்க. அந்த காலேஜில் இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளே கிரவுண்டில் பில்லி பண்ணி ரேக் பண்ணிகிட்ருக்க அந்த பொசிஷனில் ப்ளே கிரவுண்டில் நின்றுட்டுருக்காங்க. அதே பிளேஸில் தான் நம்ம ஜங்குக்குமே அவர் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு அந்த காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாரு. ஜங்குக் கூடவே ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 மெம்பர்ஸுமே என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்குடா என்னடா காலேஜில் ரேக்கிங் செமையாக இருக்குது பிள்ளைக்கு, அப்போ நமக்கு ரேக்கிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஜங்குக்கிட்ட கேட்கவும், ஜங்குக்கு வந்து என்னெல்லாம் எவனுமே ரேக் பண்ண முடியாது, ரேக் பண்ணுறவன்னா பாவம், அப்புறம் அவன் ரேக்கிங் அனுபவிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கல் பண்ணி பேசி சிரித்தபடியே இந்த மாதிரி நம்ம ஜங்கு காரிடோரிட்டில் அவரோட கிளாஸ் ரூமுக்கு வந்துக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தால் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் ரன் பண்ணபடி, வேண்டாம் ஹரி, தேவையில்லாமல் இந்த மாதிரி ப்ளே பண்ணாத, சொன்னால் உனக்கு புரியுதா புரியலையா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆப்போசிட்டில் வர ஒரு பர்சன் ரன் பண்ண வேகத்திலேயே இப்படி காரிடோரத்தில் வர ஜங்குக்கு மேலே இடிக்க, ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாங்க. கீழே விழாத அளவுக்கு இப்படி பிடிச்சா, எவன்டா அது, கண்ணை எங்கடா வச்சுருக்க, அவன் பாட்டுக்கு வந்து இடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திட்டினபடி ஜங்குக்கு மேலே வந்து விழுந்துருப்பார்ல, அந்த பர்சண்டை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணால் அந்த பர்சனோட நெக்கில் இருக்க செயினும் இந்த பர்சனோட நெக்கில் இருக்க செயினும் ஒன்றோட ஒன்று ஹோல் ஆகி அப்படி ஒரு கனெக்ட் ஆகுது. இப்படி கனெக்ட் ஆனால் அந்த பர்சன்ட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிற நம்ம டேயை பார்க்குறாரு. டேயை பார்த்து அடுத்த செகண்டே ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆனால், டேக்குமே ஜங்குக்கை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டில் டக்குன்னு நெக்கில் இருக்கிற அந்த செயின், டேய் நெக்கில் வேர் பண்ணியிருப்பார்ல, அந்த செயினை அப்படியே கட் பண்ணுறாரு. கலட்டலை, கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட செயின்குள்ளே மாட்டியிருக்கிறத எடுக்கலாம் செய்யலை, அப்படியே கட் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு இழுக்கிற வேகத்துக்கு ஜங்குக்கோட செயின்லேருந்து அந்த செயின் வெளியே வந்துடுது. இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக டே பக்கத்தில் ஹாரி வந்துட்டு, டே ஏன்டா அவ்வளோ வேகமாக போய் விழுந்த, சரி வா டைம் ஆயிடுச்சு, நான் உன்னை பிறகு பிரேக் பீரியடில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹாரி இந்த மாதிரி பேசிட்டுட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால், நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஹாரி கூட போகிற டேயை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா, என்ன திமிரு இவனுக்கு, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படி திரும்பிட்டே நோட் பண்ணால், அதே மாதிரி தான் ஜங்குக்கை ஆல்ரெடி தெரியும். பட் இருந்தாலுமே ஜங்குக்கும் டேக்லேயும் ஒரு ஃபைட். அந்த மூமெண்ட்டில் நம்மகிட்ட இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கை மொத்தமாக இக்னோர் பண்ணபடி அவரோட கிளாஸ் ரூமுக்கு போனால், அதே கிளாஸ்குள்ளே தான் நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸுமே என்ட்ராகிறாங்க. இப்படி என்ட்ரானால் நம்மகிட்ட இருக்கிற டெஸ்க்கு வந்து லாஸ்ட்டு டெஸ்க்குக்கு முந்தின டெஸ்க்கு தான். இப்படி லாஸ்ட்டு டெஸ்க்கு மட்டும் ஃப்ரீயாக இருக்கிற மூமெண்ட்டுக்கு டேக்கே பேக் சைடு சீட்டில் தான் வந்து நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸுமே உட்காருதாங்க. அந்த மாதிரி உட்காந்து ஜங்குக்கு இந்த மாதிரி டே படிக்கிற அதே கிளாஸ் ரூமுக்கு வந்து அந்த மூமெண்ட்டும் அவருக்கு பேக் சைட்லேயே வந்து ஜங்குக்கு இருக்கிற அந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, டேக்கு ஒரு மாதிரி கோவம், ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே ஒரே செகண்டில் வருது. இந்த மாதிரி வந்தால் டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுறத ஹாரி நல்லாவே நோட் பண்ணிகிட்ருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனே நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி கேன்டீனில் வந்து நம்ம டே வந்து ஃபுட்டை சாப்பிட உட்காந்துருக்காரு. ஹாரி கிட்ட தான் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்படி 2 பேருமே ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்க இந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு
கரெக்டாக டேக்கு பக்கத்துலேயே வந்து உட்காரவும் அப்படியே ஜொங்குக்கை நிமிர்ந்து பார்க்குறாரு. இப்படி பார்த்தேன் ஜொங்குக்குமே அப்படியே நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணா ஜொங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்து அடுத்த செகண்டு அப்படியே அந்த ஃபுட் பாக்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணபடி டக்குன்னு எழுந்துப்பாரா அந்த மாதிரி எழுந்துக்கிட்டேன். ஜொங்குக் டேயோட ஆன்சர் க்ரிப்பாக பிடிச்சிட்டு இப்போ என்னங்க என்னடா என்ன என்னம்மா பெருசாக அப்படி ஃபேஸில் அங்கிட்டு மாதிரி திருப்பிக்கிட்டு எழுந்து போகிற இப்போ என்ன பண்ணாமலாம் உன்னை உன் ஃபுட்டை ஒன்று நான் பிடுங்கலையே அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் பிடிச்சி ஜொங்குக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஹாரிக்கு தெரியாதுல்ல ஜொங்குக்கும் டேக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும்ட்டு அந்த மூமெண்ட் தெரியாத அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கிட்ட ஹாரி ஃபைட்டுக்கு போகிறான். நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க எதுக்குடா அவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்க அவன் ஹேண்ட்ஸ் ஏன்டா அப்படி பிடிச்சிருக்க விட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சா உனக்கு என்னடா செய்துங்கிற மாதிரி ஹாரி அடிக்கிற மாதிரி வந்தா ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை கிருப்பை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஹாரி தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாத வா முதல்ல நமக்கு இருந்து போகலாம். எங்கே போகலாம் எங்கடா போகலாம் என்ன நினச்சிட்டு இருக்கடா நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அப்படி எழுந்துட்டு ப்ராப்ளம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட் நம்மகிட்ட அங்கேருந்து வேகமாக பேர் வர அந்த மாதிரி போனால் இவனுக்கு எவ்வளோ விட்டுமே இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஜொங்குக்கு வாங்கி வச்சுருக்க அந்த ஃபுட்டை கீழே ஃப்ளோரில் கொட்டுறாங்கிற திங்கிங்கில் சீனியரோட ட்ரெஸ்ஸில் கொட்டிடுவார். இந்த மாதிரி கொட்டுனா உனக்கு எவ்வளோ விட்டுமே இருந்தால் என் ட்ரெஸ்ஸில் கொட்டுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் லேசாக தானே கொட்டுச்சு க்ளீன் பண்ணிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு இப்படி பேசினோம். நான் சீனியர்டா அதனால இப்போ என்ன சீனியர்னா இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி செம கோபமாக வர நம்ம ஜொங்குக்கு கட்டிட்டு இக்னோர் பண்ணிட்டு போன மூமெண்ட்டில் காண்டிலே அங்கே உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ காரிடோரியத்தில் நம்ம ஜொங்குக்கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளாஸ் ரூமுக்கு தான் பேசிக்கிட்டே வர்றாரு. ஏன்டா இவன் எந்த அளவுக்கு இக்னோர் பண்ணுறான் சரி நான் பண்ணது தப்பு தான்டா அதுக்காக இந்த அளவுக்காடா இக்னோர் பண்ணுவான் இப்போ என்னடா பண்ண ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கூட வர தெரியுதுல்ல என்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்கே தெரியுதுல்ல ஐடியா கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே வருவாரா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அந்த சீனியர் பையன் ஜொங்கு கூட ஃபைட் பண்ணதுக்கு இன்னும் 2 பர்சன்ஸை கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஜொங்குக்கு முன்னாடி வந்து நின்று ஏன்டா அவன் மேலே ஃபுட்டை கொட்டினதை கேட்டால் நீ இப்படிலாம் வர திட்டுனியா நீ என்ன பெரிய இவனாடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு வர இந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அதே காரிடோரத்தில் தூரமாக வரட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப அமைதியாக தெரியாமல் பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் சீனியருக்குள்ள ரெஸ்பெக்டை கொடுக்க மாட்டியாடானுங்கிற மாதிரி ஜொங்குக்கு அடிக்க வர ஜொங்குக்கு அந்த சீனியரோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாதானே எனக்கு உன் கூடலாம் ஃபைட் பண்ணுறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு இன்னொரு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேக் சைட்லேருந்து வர நம்மட்டு எதான் பார்க்குறாரு. எனக்கு வேறு ஒர்க் இருக்குது நான் அந்த ஒர்க்கை பார்க்கணும் தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சீனியரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு போகலான்ங்கிற மாதிரி போனோம். ஆனால் நம்ம ஜொங்குக்கை போக விடாமல் ஜொங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. ஜொங்குக்கு அடிக்கிறாங்க ஜொங்குக்கு 100% அடிக்கிறாரு. இப்படி ஜொங்குக்கு 3% கூட ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை ஜொங்குக்கு கூட 2 ஃப்ரெண்ட்ஸுமே நோட் பண்ணிவிட்டு உனக்கு ஏன்டா தேவையில்ல சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுடா ஏன்டா அவ்வளோ பெரிய ஃபைட் ஆக்குடா ஜொங்குக்கு உனக்கு தான்டா நிறையா அடிபடுதுங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்படி ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஃபைட் பண்ணுற பாய்ஸஸை சுற்றி ரவுண்டப்பாக நிற்கிறாங்க நம்ம தூரத்துலேருந்து நோட் பண்ண நம்ம டேயுமே கரெக்டாக நம்ம ஜொங்கு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிளேஸ்கிட்ட அவர் வர அந்த மாதிரி வந்துட்டான். இப்போது நம்ம ஜொங்குக்கு 3%மே அடித்து போட்டுட்டாரு. இருந்தாலுமே 3% ஜொங்குக்கு சிங்கிள் மேனில் ஜொங்குக்குன்னு அடி விழுந்துருக்கும்ல அவரோட ஃபேஸில் ஃபோர்ஹெட்டில் லிப்லலாம் அடிபட்டு லைட்டாக பிளட்டு வருது. அந்த பொசிஷன்லேயே அப்படியே ஃப்ளோரில் உட்காண்ட்ருந்து ஏங்கிட்டையாடா ஃபைட்டுக்கு வரீங்க நான் எவ்வளோ பெரிய பெரிய பாக்ஸர் தெரியுமா போனால் போய்ட்டு காலேஜ் நீங்கள் போய் கில் பண்ணாமல் உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் மயக்கத்தில் விழுந்து கிடக்குறாங்க. நம்ம ஜொங்குக்கு உட்காந்த பொசிஷன்லேயே பிளட் வரலாக்கு அடிச்சிட்டானுங்களேங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணேன். அந்த பிளேஸில் அந்த கூட்டத்துக்குள்ள அதாவது நம்ம ஜொங்குக்கு சுற்றி தானே அவ்வளோ பேர் நின்று பார்த்துட்ருக்காங்க இந்த ஃபைட்டை. அந்த பிளேஸில் வந்து நிற்கிற மூமெண்ட்டாக அப்படியே நம்ம ஜொங்குக்கு நிமிர்ந்து பார்ப்பாரா அந்த மாதிரி நிமிர்ந்து பார்த்தேன். ஜொங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்க சொல்ல டேயோட ஐஸ் வந்து அப்படியே கலங்கிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜொங்குக்கு அடிக்க சொல்ல டேக்கு லைட்டாக டீரி வந்துருக்கும். அந்த பொசிஷனில் அப்படியே ஐஸ் மட்டுமும் டீரியாக கலங்கிருக்க மூமெண்ட்டுக்கு ஒரு துளி ட்ராப் டீரி கீழே விழுமா இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணோம். டக்குன்னு அந்த டீரியை வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம டே வேகமாக போயிடுவார் இந்த மாதிரி போனால் ஓ
அப்ப இன்னும் ஹார்ட்டுக்குள்ள தான் இருக்குடா. அப்ப தட்டி எழுப்பிற வேண்டியதுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கு அப்டி எழுந்து ஜங்கு கூட 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப்பு. "ஏன்டா அடிச்ச? டேய் என்ன அத்தனை பேர அடிச்சு பிரிச்சு மேய வரானுவ. அப்படியேடா பார்த்துட்டு நிப்பீங்க? டேய் உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஃபைட்டு தெரியாதுலடா அதான்டா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், என் மாம் சொன்னாங்கடா. என் மாம் சொன்னாங்க என்னன்ட்டு, "உனக்காக உருகி உருகி யார் அழுறாங்களோ அவங்க தான்டா இந்த வேர்ல்டுல உன் மேலே அதிகமான லவ் வச்சுருப்பாங்கன்ட்டு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு சும்மா தான்டா என் கூட இருக்கீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக போய் அவரோட ஃபேஸில் எங்கெல்லாம் அடிபட்டுச்சோ அங்கெல்லாம் லைட்டாக ஆயில்மெண்ட்லாம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கிளாஸ் ரூமுக்கு நேராக வராரு. இந்த மாரி வந்தேன். இப்போ கரெக்டாக நம்ம டேய் ஹாரிக்கு மேலே ஒரு டெஸ்கில் உட்காந்துருக்காங்க. டேய் இடிச்சபடியே நம்ம ஜங்குக்கு உட்காரும். டேய் அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறாரு. "என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? நான் இங்கே தான்டா இருப்பேன். எனக்கு பிளாக் போர்டு சரியா தெரியல" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "நான் வேணா பேக் சைடு பெஞ்சுக்கு போகிறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னேன். "நீ பேக் சைடு பெஞ்சுக்கு போனாலும் அப்போவே எனக்கு பிளாக் போர்ட் தெரியாது. நான் அப்பவும் அங்கே தான் வருவேன்" அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் டேக்கு செம்ம கோவம் ஹைப் ஆகுது. இந்த மாதிரி ஹைப் ஆனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது ப்ளே கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. டே வந்து ப்ளே பண்ணி விளையாடல. அதேமாரி நம்ம ஜங்குக்கும் ப்ளே பண்ணி விளையாடல. டே ஒரு ட்ரீ கடையில் அமைதியாக உட்காந்துருந்து நோட் புக்கில் ஏதோ ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டே ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்க மோமெண்ட்டை தூரத்தில் இருந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணி ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரசிச்சுட்டு இருந்தா, "டே ஜங்குக்கு நீ உன் பாய் ஃப்ரெண்டை ரசிக்கிறது ஓகே, நாங்களும் ஏன்டா இங்கே இருக்கணும்? அங்கே பாரு ப்ளே பண்ணி விளையாடுறாங்க, நாங்கள் அங்கே போகிறோம்டா" அப்படிங்கிற மாதிரி சொன்னால், "அமைதியாக எங்கனே இருக்கிறீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்" அப்படிங்கிற மாரி அந்த 2 கசின்ஸையும் நம்ம ஜங்குக்கு மிரட்டிட்டு அப்படியே நம்ம டேடன் திரும்பவும் பாட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டே ரசிச்சுக்கிட்டு இருக்க மோமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு, ஹாரிக்கு டவுட்டுக்கு மேலே டவுட் ஆகுது. நம்ம டே கிட்ட நம்ம ஜங்குக்கு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நம்ம டே வந்து அதை பெருசாலாம் எடுத்துக்காம நார்மலாக ஒர்க் பண்ணிட்டுருக்க அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, "டேயா நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டே" அப்படிங்கிற மாரி சொல்லவும், "தப்பாக எடுத்துக்க மாட்டேன் கேளு" அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ட்ராயிங் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஹாரி டே பக்கத்தில் வந்து உட்காந்ததும் ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் இவனுக்கு வேறு வேலையே இல்லை போலுக்கு. "ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவன் பக்கத்துலேயே போய் இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஹாரியை நோட் பண்ணேன். "டேய் அந்த டாக் எப்படியாட்டும் அங்கேருந்து துரத்துங்கடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "அங்கே டே இருக்கான்டா, நான் போய் ஏதாட்டு பேசுனேன்னா போயிட்டு என்கிட்ட ஃபைட்டுக்கு வருவான். அவன் அங்கே அமைதியாக உட்கார தானடா செஞ்சுருக்கான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "பார்த்துக்கிறேன். அவன் ஏதாவது டேக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணணும், அந்த பாட்டு நான் காண்டாகணும், அப்புறம் உங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட்" அப்படிங்கிற மாதிரி இப்படி வேறு நம்ம ஜங்குக்கு மிரட்டுறாரு. "ஏன்டா எப்போ பார்த்தாலும் எங்களே தான் மிரட்டுவியாடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருந்தா, இப்போ நம்ம டேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, "உனக்கும் ஜங்குக்கும் ஏதாவது ப்ராப்ளமா என்ன? உனக்கு முன்னாடியே ஜங்குக்கு தெரியுமா? அவன் என் காலேஜுக்குள்ளே என்ட்ரான டயத்துலேருந்தே உன்கிட்ட ப்ராப்ளம் தான் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் பட் நீ அதை ஃபுல்லாக இக்னோர் பண்ணபடியே இருக்கிறியே. எனக்கு ஏதோ லைட்டாக டவுட்டாக இருக்குது. உண்மையை சொல்லேன் டேயாங்" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "அப்படிலாம் ஒன்றும் இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருப்பாரா. இப்படி ஹாரி பேசுகிறது எதையுமே கேட்காம ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹாரி காண்டாகி இந்த ட்ராயிங் புக்கை வாங்கி வீசுவாரா. இந்த மாதிரி வீசினா நம்ம ஜங்கு காண்டாகி, "நான்டா அப்போவே சொன்னோம்லடா இந்த டாக் ப்ராப்ளம் பண்ணுன்ட்டு, இப்போ பாரு அவனை என்ன பண்ணுறேன் பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வேகமாக கரெக்டாக அந்த ட்ராயிங் நோட்டுக்கிட்ட வருவாரா. இந்த மாதிரி வந்தா டேயுமே ட்ராயிங் நோட் அவ்வளோ தூரத்தில் போய் விழுந்துட்டு பார்த்துட்டு வேகமாக போய் அதை தூக்க போனோம். அதில் ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம ஜங்குக்கோட பிக் தான் இருக்குது. ஜங்குக்கு அவரோட ஆன்சர்லேயே அவர் ட்ராயிங் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அந்த பிக்ஸை பார்த்து இப்படி ஃபைட்டுக்கு வந்த நம்ம ஜங்குக்குமே ஜங்குக்கோட பிக் அந்த ட்ராயிங் நோட் புக்கில் இருக்கிறத ஜங்குக் பாட்டு ஹாப்பியான ஹாரி பாட்டு ஷாக் ஆகுறான். டே வேகமாக வந்து அந்த ட்ராயிங் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு, "உனக்கு என்ன பைத்தியமா ஹாரி, ஏன் இந்த மாதிரி பண்ணுற" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து நம்மகிட்ட கிளாஸ் ரூம் பார்த்து போனால் நம்ம ஜங்குக்கு, "ஐயோ பேபி இன்னுமா இந்த ட்ராயிங் நோட்டை பத்திரமா வச்சுருக்கு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இன்னுமே ஹாப்பியாக தான் ஆகுது. அவர் செம ஹாப்பியில் அப்படி சிரிச்சபடியே, "டே அவங்க 2 பேருக்கு நீங்கள் ட்ரீட்டுடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், "என்னடா கோவத்தில் போன ஹாப்பியாக வர?" "டே மச்சி என் லவ் அப்படியே தாண்டா இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்ம ஜங்குக்கு சொன்னால், "என்னடா சொல்கிற" அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து
ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அதாவது நம்ம டேக்குக்குள்ள ஒரு ஃபைட் வந்துருக்குல்ல, அந்த ஃபைட்டுக்கு முன்னக்கூட்டியே போகுது. இந்த மாரி போனோம். இப்போ நம்ம ஜங்குக்கான ஃபர்ஸ்ட் மெமரி திங்க் பண்ணி பார்த்தா, கிளாஸ் ரூம்ல வந்து கோவமா உட்காந்துருக்க மூமெண்ட்ட பார்த்துட்டு, "என்னத்தடா மறைக்கிற? அவனோட பிக் எப்படிடா உன்னோட நோட் புக்ல இருக்குது? அதுவும் உன் ஹேண்ட்ஸ்லயே நீ டிராயிங் பண்ணியிருக்க? டேய் கேட்டா சொல்ல மாட்டேங்கிற? இங்க பாரு ஹரி, இங்க பாரு டேயாங் நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே. கேட்குறதுல என்ன தப்பு இருக்கு? அவனோட டிராயிங் உன்னோட நோட் புக்கில் என்ன செய்யுது? என்ன பண்ண? நீயே உன் ஹேண்ட்ஸில் வரைஞ்சிருக்க. அது மட்டும் இல்லை, ஹீ இஸ் மெயின் எழுதி வச்சிருக்க. என்ன என்ன நடக்குது? ஹீ இஸ் மெயினா அதுக்கு மீனிங் என்னங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். லவ் பண்ணியா? அப்படிங்கிற மாதிரி எப்படி கேட்கவும், இப்போ அப்படியே நம்ம டேயுமே அப்படியே ஒரு 1 இயர்க்கு முன்னாடி போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். இப்போ ஒரு ஸ்கூலில் டா காட்டுது. ஸ்கூலில் இப்போது ப்ளே கிரவுண்டில் ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. டோர்னமெண்ட்டில் ஜங்குக்கோட டீமும் ஜங்குக்கோட ஆப்போசிட்டில் ஒரு டீம் இருக்கும்ல, 2 டீமுமே ப்ளே பண்ணி அந்த கேம்லாம் என் பண்ணிவிட்டு, சரிடா மேட்ச் நாளைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 டீம் பர்சன்ஸும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமுக்குள்ளே வந்தால் அதே பிளேஸில் தான் ஒரு கபோர்டுக்கு பின்னாடி நின்று நம்மட்டே ஜங்குக்கு எப்போண்டா அந்த ரூமுக்குள்ளே வருவானுங்கிற மாரி நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம டேக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி கபோர்டுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை உள்ளே என்ட்ராக சொல்லி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிடுவார். இந்த இன்னசென்ட் பாய் அங்கே என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரியும் பார்க்காத மாதிரியும் கரெக்டாக டேக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கவும், ஷாக் ஆகி அப்படியே நிமிந்து ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணுவாரா. எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் உனக்கு என்னடா ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அது ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் இன்னைக்கு என்னோடய ஹேண்ட்ஸாலே லஞ்சு ரெடி பண்ணேன், உனக்கு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஃபுட் பாக்ஸை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா, இதை கொடுக்கட்டா மெனக்கிட்ட வண்டியா? ஆமாம், இதைத்தான் கொடுக்க வந்தேன், இந்தா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அதை அப்படியே கொடுப்பாரா. இந்த மாதிரி கொடுத்தேன். ஜங்குக்குமே இதை வாங்கின அடுத்த செகண்டே டேக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம டேக்கி ஜங்குக்கு பிடிக்கும். அந்த மொமெண்ட்டில் இந்த மாதிரி அந்த ஃபுட் பாக்ஸை கொடுத்த ஹாப்பிலே வேகமாக கிளாஸ் ரூம் பாட்டு போனால் அந்த ஃபுட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, இன்றைக்கி ஏதோ புதுசாக செஞ்சுருக்கான் போலக்கே, அந்த டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சாப்பிட்லானுங்கிற மாதிரி போவார். ஆனால் பட் என்ன சாப்பிட மாட்டார். அந்த ஃபுட்டை அப்படியே கொண்டு வந்து டஸ்ட்பினில் கொட்டிடுவார். இந்த மாதிரி டஸ்ட்பினில் கொட்டினா, டேய் உனக்கு வேண்டானா எங்கிட்டையாவது தரலாம்லாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூடயே ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் இருக்காங்களா, அவங்க செலவும், டேய் சும்மா போங்கடா உங்கள்கிட்ட கிட்ட தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட் பாக்ஸை இந்த மாதிரி டஸ்ட்பினில் கொட்டிட்டு பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஏதோ சாப்பிட்ட மாதிரி கொண்டு வந்து கரெக்டாக டேட்டை கொடுத்துருவாரு. இந்த மாதிரி கொடுத்தா ஜங்குக்கு டெய்லியும் கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட தான் செய்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயுமே செம ஹாப்பி ஆகுறாரு. இந்த மாதிரி ஹாப்பியான இப்போ கிளாஸில் ஒரே டெஸ்ட்டில் தான் 4 மெம்பர்ஸுமே இருக்காங்க. டே பக்கத்தில் தான் ஜங்குக் பக்கத்தில் தான் இந்த 2 பர்சன்ஸுமே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தேன் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்து இந்த மாதிரி கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக் கிளாஸை நோட் பண்ண வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே டேயோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி டேயோட ஷோல்டர்லேயே ஸ்லீப் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நம்ம டேக்கிடும் அப்படியே பாடி முழுக்க அப்படியே கூஸ் பாம் அப்படியே புல்ல இருக்குது. ஜங்குக்கு இந்த மாதிரி ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை போட்டுட்டு நம்ம டே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இந்த மாதிரி இம்ப்ரெஸ் ஆனால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஸ்கூல் முடிஞ்சு நம்மகிட்ட என்ன செய்வார்னா ஹவுஸுக்கு போகிறதுக்காக நேராக ஸ்கூலை விட்டு வெளியே வருவார். இந்த மாதிரி வந்துட்டோம். இந்த மாதிரி வெளியே வர மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்போவே பைக் வச்சுருந்துருப்பாரு. எப்போதுமே வாக் பண்ணி அதாவது நடந்து தான் ஹவுஸ்க்கு போவார், நடந்து தான் ஸ்கூலுக்கும் வருவார். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு டேயா என் கூட வரியா, நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி மாலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. அந்த மாதிரி கூப்பிட்டோம். இல்லை ஜங்குக்கு நான் எங்கேயும் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. சும்மா வரலன்னு சொல்லாதடா, வாடா நல்லா டைம் போகும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், எப்போ பார்த்தாலும் ஸ்கூலு விட்டால் ஹவுஸு விட்டால் ஸ்கூலுங்கிற மாரி இருக்காது, எங்கள் கூட வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. பிடிச்சி இழுத்து பைக்கிட்ட கொண்டு விடுறாரு. என்ன பண்ணுற ஜங்குக், நான் வரலான்னுங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும், சும்மா எதையாவது சொல்லாதப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே உட்கார சொல்லுவார். அந்த மாதிரி உட்கார சொன்னால் ஜங்குக் பைக் எடுத்தால் நம்ம பேக் சைடில் உட்காருதாரு. நம்ம ஜங்குக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க ஒரு பைக்கில் வந்திருப்பாங்க. அந்த பைக்
பைக் எடுத்தபடி நேராக மாலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி மாலுக்கு போனால் நம்ம ஜொங்குக்கும் டேயும் பக்கத்து பக்கத்து ஹவுஸ் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, பக்கத்து பக்கத்து ஹவுஸ் தான். இப்படி இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு சைல்ட்லேருந்து 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்டா. ஆனால் பட் நம்ம டேக்கில் மட்டும் அந்த லவ்னுங்கிற ஃபீல் ஜங்குக்கு மேலே அதிகமாகவே இருந்திருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜங்கு கூடயே சேர்ந்து மாலில் என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். இப்போ டேக்கே கால் வருது, இந்த மாதிரி கால் வந்தோம். டேயோட ஸ்டெப் மாம் தான் எங்கடா போன இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி பயங்கரமாக திட்டி தீக்குறாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக டேயை பிடிச்சி திட்டி தீக்குற இந்த மூமெண்ட்டுக்கு நான் இப்போ வந்துடுதே மாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலை கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இப்போவே நான் ஹவுஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் மாம் கால் பண்ணிட்டாங்க, நான் இன்னும் ஹவுஸ்க்கு வரலன்னு சொல்லி திட்டுறாங்க, நான் ஹவுஸ்க்கு போகணும், நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இரு நானே உன்னை கொண்டு போய் விடுறேங்கிற மாதிரி ஜங்குக்கு நேரம் டேயோட ஹவுஸும் ஜங்குக்கோட ஹவுஸும் பக்கத்தில் இருந்தேன். கரெக்டாக அவரோட ஹவுஸ்க்கு வருவார். இந்த மாதிரி வந்தோம். டேயை கரெக்டாக ஹவுஸு கேட்டுக்கிட்ட விட்டுட்டு ஜங்குக்கு முன்னாடி அவரோட ஹவுஸ்குள்ளே போனோம். ஸ்டெப் மாம் உள்ளே என்ட்ரானதோட நம்ம டேக்கு பயங்கரமாக திட்டு விழுது. திட்டு மட்டும் இல்லை, 2-3 அடியும் விழுது. இந்த மாதிரி பனிஷ் பண்ணிவிட்டு டேயை பிடிச்சி அப்படியே ஹவுஸ்க்குள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம். இதை பார்க்க சொல்ல ஜங்குக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஜங்குக்குமே அவரோட ஹவுஸ்க்கு போகிறாரு. நம்மளால் தான் இன்னைக்கு டே அவங்க மாமட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் இப்போது நம்ம ஜங்குக்கூட 2 ஃப்ரெண்ட்ஸுமே ப்ளே கிரவுண்டில் தான் உட்காண்ட்ருந்து என்ன பண்ணுவாங்க, ப்ளே கிரவுண்டில் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதில் நம்ம 2 பாய்ஸஸ் இருக்காங்களா, ஜங்குக்கூட ஃப்ரெண்ட்ஸ் 2 பாய்ஸ். அந்த 2 பாய்ஸும் நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு சேலஞ்ச் வைக்கிறாங்க. இந்த மாதிரி சேலஞ்ச் வச்சாங்க. ஃபஸ்ட்டில் இருக்கவன் சொல்கிறான், இதில் 5th வர மெம்பருக்கு நான் கிஸ் பண்ணுவேன், அது கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு சிரிச்சிட்டு அப்போ கண்டிப்பாக நீ கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா, சரி ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட அப்போ உனக்கு என்னடா பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இதில் 2வது வர மெம்பர் கூட இன்றைக்கி நான் டேட்டிங் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு பாத்தியாடா, என்னடா நீ என்னடா கிஸ்ஸுனுங்கிற, அவன் என்ன டேட்டிங்குனுங்க, என்னடா 2 பேரும் பனிஷ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே பாரு நீ தானே இந்த மாதிரிலாம் நோட்ஸ் எழுதி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை பேப்பரில் எழுதிலாம் வச்சு அப்படி ரோல் பண்ணி போட்டு எடுத்துருப்பாங்க அப்படிக்கு. இதெல்லாம் ஜங்குக்கு தான் போட்டிருப்பாரு. அப்போ லாஸ்ட்டில் இருக்குது லவ்வுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ எதையாவது ஒரு பர்சண்ட்டாக கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். இந்த ஜங்குக்கு கவராட ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பர் அப்படியே ரீட் பண்ணி பார்த்தோம். ஒரு பர்சன்ட்டை போய் ப்ரொப்போஸ் பண்ணணும். அந்த பர்சன்ட் உடனே எஸ் சொல்லணும். அந்த எஸ் சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஜங்கு கிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கிஸ் அந்த பர்சன்ட் அதை அக்செப்டும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எழுதியிருக்கதை பார்த்துட்டு ஏன்டா டே உங்களுக்கு நான் சிம்லா தானடா எழுதி வச்சுருக்கேன், எனக்கு மட்டும் என்னடா லென்த்தை இவ்வளோ பெருசு எழுதிருக்கீங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் உனக்கான நம்பர் 6 அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அதேமாரி அந்த கேட்டுக்குள்ளே யாரெல்லாம் என்ட்ரு ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் 2வதாக ஒரு பாய் தான் என்ட்ராகிறான். இந்த மாதிரி 2வதாக ஒரு பாய் என்ட்ராகிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஒரே சிரிப்பு நம்ம ஜங்குக்கூட அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கும். டே இவன் கூட தான் இன்றைக்கி நீ டேட்டிங் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்ச்சான். கண்டிப்பாக நான் செஞ்சு தீர்வேன்டா, நம்ம என்ன பெட் கட்டியிருக்கோம்ல, பெட் அமௌண்ட் ஏதோ 1000 ரூபீஸ்க்கு மேலே பெட் கட்டியிருப்பாங்க அவளுக்கு. நேராக அந்த பையன்கிட்டயே போய் நின்றுட்டு இன்றைக்கி நம்ம ஈவினிங் டேட் போகிறோம், நீ என் கூட வர அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் லூசாடா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டுனா எங்கள் பாருடா நான் பெட்டு கட்டிட்டேன், பெட்டில் நான் தூக்கக்கூடாது, ஒழுங்கா நீ வாரா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனையே போய் மிரட்டிட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துடுச்சு. நான் டேட் போகிறதுல ரெடி ஆகிட்டேன், இப்போ 5th நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 5th நம்பரை நோட் பண்ணால் அது ஒரு ப்ரொஃபஸராக இருக்குமா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கும் இப்போது டேட் பற்றி பேசினார்ல அந்த ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்தா, போடா டே போடா ப்ரொஃபஸருக்கு கிஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே ப்ரொஃபஸர் நான் அடிப்பாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ பெட்டில் தோத்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் அந்த பர்சன்ட்டு பேசினா ப்ரொஃபஸர்கிட்ட போய் கிஸ் பண்ணி அவ்வளோ விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட் அமௌண்ட்டை அப்படியே எடுத்து அந்த பர்சன்ட்டு கீழே வைக்கிறானா அந்த மாதிரி கீழே வச்சேன். அடுத்து 6வது மெம்பர் யார் வரான்னு பாருங்கடா, ஜங்குக்கான பர்சன்ட் யாருன்னு பாருங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணால் கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம டெய்டாக என்ட்ராகிறாரு.
6 ஆகுதா இந்த மாதிரிட்டே என்ட்ராகதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸுக்குமே பயங்கர சிரிப்பு. டேய் நீ இவனை தாண்டா லவ் பண்ண போகிற, லவ் பண்ணுற, காலேஜில் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி ப்ரொப்போஸ் பண்ண போகிற, கிஸ் பண்ண போகிற, அந்த கிஸ் அவன் ஃபீல் பண்ணணும், என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயை பார்த்து அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு இவங்கிட்ட போய் நான் எப்படிடா பேச அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுவும் கிஸ் பண்ணுற அளவுக்குலாம் அவரை எழுதி வச்சுருக்காங்களா அந்த மூமெண்ட்டுக்கு. டேய் இது வேண்டாமே, அப்போ பெட்டில் தோட்டுட்டுன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட் அமௌண்ட்டு கீழவே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாருங்கடா நீங்கள் சொல்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு, அவன் அவன் வந்து நான் லவ் பண்ணணும்ல, அதெல்லாம் முடியாது, நீ போய் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ரப்போஸ் பண்ணினா கிஸ் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ தோத்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு படாத பாடுபடுத்தினா நம்ம ஜங்குக்கு வந்து டேய் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக இப்படி உள்ள என்ட்ராக்கிற டேய் முன்ன வந்துன்னு நீல் டவுன் போடுவாரா, என்னடா டக்குன்னு போய் நீல் டவுன் போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் டேயுமே செம்ம ஷாக் ஆகி, ஜங்குக்கு ஏதாவது கீழே விழுந்துருச்சா என்ன, இட தேடிக்கிட்டு இருக்க, எதுக்குடா இப்படி நீல் டவுன் போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே கேட்டான். ட்ரையாங் ஐ லவ் யூ ஸோ மச், நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்மட்டு செம ஷாக்கில் ஃப்ரீசிங் மூமெண்ட்டில் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றான். இந்த மூமெண்ட்டில் நம்ம ஜங்குக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க, அடுத்ததை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவனை வேற விட மாட்டானுவளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி எழுந்து சும்மா கிஸ் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸை வச்சு மறைச்சி கிஸ் பண்ணுற மாதிரி நடிக்கலாங்கிற மாதிரி தான் ஃபீஸ் கிட்ட வரைக்கும் வேண்டும். நம்ம டேக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கிட்ட வரைக்கும் வருவாரா. இப்படி வந்தா டேக்கு பின்னாடி வந்து ஒரு பையன் தான் டேயை பிடிச்சி தள்ளி விட டேய் ஜங்குக்கு மேலே வந்து வில்ல 2 பேருக்குமே ஒரு ஆக்சிடெண்ட் கிஸ் ஆகுது. இந்த மாதிரி கிஸ் ஆனால் இப்போ ஜங்குக் டேயோடு சேர்ந்து தரையில் விழுறாரு. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு இந்த பொசிஷனில் கிஸ் பண்ண மூமெண்ட்டில் டேயும் ஷாக்கு ஜங்குக்கும் ஷாக்கு, 2 பேரும் ஷாக்கானா டக்குன்னுட்டே அங்கேருந்து எழுந்து நேராக கிளாஸ் ரூம் பாட்டு போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம் ஜங்குக்கிட்டான். ஐயோ ட்ராமா தானே பண்ணணும்னு நினச்சோம், இப்படி கிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே திரும்புவாரா. டே ஜங்குக் உண்மையிலேயே உன்னை மாதிரி யாரும் பெட் அமௌண்ட்டில் ஜெயிக்க முடியாதுடா, வின் பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி அந்த அமௌண்ட்டை ஜங்குக்கிட்ட கொடுத்தா அது ஏதோ எதிர்பாராமல் நடந்து போச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போய் சொல்லாட வேணும்னே தானடா அவனுக்கு கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டு வராங்களா. இந்த மாதிரி அவங்க ஏதோ பெட் அமௌண்ட்டில் கேம் விளாண்டுட்டு சிரித்து பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தான். நம்ம டே தான் அந்த மூமெண்ட் எல்லாம் உண்மை, ஜங்குக் தனக்கு உண்மையிலே ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், கிஸ் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி அவர் ஃபுல்லாக அந்த எஸ்கேட்லேயும் இம்ப்ரெஸ்லேயும் உட்காண்ட்ருக்காரு. ஃபுல்லாக ஷையான பொசிஷனில் இந்த மாதிரி உட்காந்துருந்தான். இப்போ நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஆக்வர்ட் ஆகுது. ஐயோ வேகமாக வேற கிஸ் பண்ணி தொலைச்சிட்டோமே, இப்போ எப்படி அவன் பக்கத்தில் உட்காரது, டேய் அவன் பக்கத்தில் நீங்கள் உட்காருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் இன்னும் டவுட் ஆகுவான், உன் இடத்துல போய் நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கு பக்கத்தில் ஜங்குக்கு உட்கார சொல்லவும், ஃபஸ்ட்டாக நம்ம ஜங்குக்கு டேக்கு கிஸ் பண்ண மூமெண்ட்டில் லைட்டாக ஆக்வர்டான ஃபீலிங்ஸ் வருது. டேயுமே நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஷை ஆகிட்டு அதை எதுவுமே கண்டுக்காத மாதிரி அமைதியாக நோட்ஸ் எழுதுவாரா. அந்த மாதிரி எழுதுனா இவன் என்ன நம்மளை திட்டவும் இல்லை, ஏன்டா ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினேன்னு கேட்கவும் இல்லை, அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். ஒரு வேளை தெரியாமல் பண்ண கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் ஃப்ரீ பண்ணி விட்ருவாரா. அந்த மாதிரி விட்டான். இப்போது நம்ம ஸ்கூலில் தான் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம ஜங்குக்கு வந்து பாக்ஸிங் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பார். பாக்ஸிங் ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி ட்ரைனிங் நடந்துகிட்டு இருந்தால் அதில் இப்போ ஏதோ ஒரு டோர்னமெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சன் கூட ஃபைட் பண்ணுறாரு. 2 பேருக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. இந்த மாதிரி ஃபைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஃபைட்டை வந்து ப்ரொஃபஸர் என் பண்ணிவிட்டு சரிடா டைம் ஆயிடுச்சு நீங்கள் ஹவுஸ்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக்கே அந்த பாயும் அங்கேருந்து அனுப்புவாங்களோ அந்த மாதிரி அனுப்புனான். இப்போ அந்த பிளேஸில் இருந்து அந்த பர்சன் வெளியே வராமல் ஜங்கு கூட எனிமி மாதிரி தான், ஜங்கு கூட எப்போதுமே ப்ராப்ளம் பண்ணி ஃபைட் பண்ணுறவன்.
அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்ததோட, இந்த பாருடா ஜங்குக், இந்த டைம் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ண போகிறது நான்டா, நீ கிடையாது. உன்னை கண்டிப்பாக நான் வின் பண்ணி தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா, அது உன் ட்ரீமில் தான்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கொஞ்சம் நக்கலாக அந்த பையனை பற்றி பேச, அப்புறம் 2 பேருக்குள்ளேயும் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே வந்ததோட ஃபைட் ஆகுது. அந்த பர்சனை நம்ம ஜங்குக் கூட ஃபேஸில் பஞ்சு பண்ணால், ஜங்குக் திருப்பி அந்த பர்சன்கிட்ட ஃபைட் பண்ணங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் இப்படி ஃபைட் ஆகிற மூமெண்டம் அதே பிளேஸில் ஜங்குக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸு அந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஜங்குக்கே அந்த பையனையும் பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரித்தோம் நம்ம டேடா, ஏன் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறீங்க, எதுக்காக இந்த மாதிரி நீ ஜங்குக்கு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்ட்ட கேட்டேன். வாயை மூடிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாருடா, கண்டிப்பாக இந்த டைம் இந்த டோர்னமெண்ட்டில் நான் உன்னை வின் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அங்கேருந்து போனால் கீழே விழுந்து நம்ம டேயை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, அவன் தள்ளி விட்றான் பார்த்துட்டு அப்படியே நிற்கிற அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி லைட்டாக திட்டுனா, என்னடா ஜங்குக்கு, ஏதோ பாக்ஸிங்கில் பெரிய ஆளுன்னு அவங்ககிட்ட அடி வாங்கியிருக்க பைத்தியம், உன் சீக்ஸில் லிப்லலாம் லைட்டாக பிளட்டு வருதுடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் கலாய்ச்சி சிரிப்பாங்களா, இந்த மாதிரி சிரித்தோம். நம்ம டேட்டா அவரோட பேக்லேருந்து ஃபஸ்ட் எய்டு திங்ஸ் எடுத்து வந்து அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸில் வர அந்த பிளட் எல்லாத்தையுமே கட்டன்ஸை வச்சு க்ளீன் பண்ணுறாரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஜங்குக்கு, இந்த மாதிரியே ஜங்குக்கு ஃபைட்டை பண்ணுவேன், எங்கள் பாரு அவன் அடிச்சிடல, உன்னோட ஃபேஸ்லலாம் எப்படி பிளட்டு வந்துச்சு பாரு, உனக்கு வலிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கோட அடிப்பட்ட பிளேஸ்லேருந்து பிளட் வரதை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கு அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறாரா. இந்த மாதிரி அப்ளை பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அப்ளை பண்ணுற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் டீரேஸில் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸை சிரித்து நக்கல் பண்ணிகிட்டு இருந்தான். வந்து ஒரு பெயினான மூமெண்ட்டில் க்ரை பண்ண பொசிஷனில் க்ரை பண்ணபடியே, நீ இந்த மாதிரிலாம் ஃபைட் பண்ணாத, உனக்கு அடிபடுதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரையிங்கான மூமெண்ட்லேயே க்ளீன் பண்ணி ஆயில்மெண்ட்லாம் போட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா விட்டு ஃபைட் பண்ணாமல் இரு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்மகிட்ட இப்போ வரா இந்த மாதிரி போனோம். இதை அந்த 2 பர்சன்ஸும் நோட் பண்ணிவிட்டு, ஏண்டாடே ஒரு கிஸ்ஸில் அவனை ஃபுல்லாக ஃப்ளாட் ஆக்கிட்ட புழுக்கு அப்படிங்கிற மாதிரி சிலவன் என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸை நோட் பண்ணால், பின்ன என்னடா நாங்கள் என்ன பக்கத்தில் நிற்கிறோம், எங்களுக்கு அந்த திங்கிங் வந்துச்சா உனக்கு இந்த மாதிரிலாம் மெடிசன் அப்ளை பண்ணணுன்ட்டு, எப்படி அப்ளை பண்ணிட்டு போயிருக்காம்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை நம்ம ஜங்குக்குமே நோட் பண்ணுறாரு. இங்கே இத்தனை பர்சன்ஸ் இருந்தாலும் யாரோட ஐஸில் டீரி வந்ததில்லை. ஆனால் டேட்டானா க்ரை பண்ணபடி இந்த மாதிரி ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணிட்டு போகிறாரு. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நேரம் அவரோட ஹவுஸுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு போனால் மிரர் முன்னாடி தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை ஃபுல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, ஓ எதுக்காக இந்த மாதிரி க்ரை பண்ணிக்கிட்டு நமக்கு அப்ளை பண்ணா, சரி சைல்ட்லேருந்து ஒன்றாவே இருக்கிறோம், நமக்கு அடிப்பட்ட மூமெண்ட்டை பார்க்கறதுல அவனுக்கு கோவம் வந்துருக்கலாம், இல்லை பெயினாக இருக்கலாம், அதான் அப்படி க்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி கிளாஸில் காட்டினா ஜங்குக் பக்கத்தில் நம்மகிட்டே உட்காண்ட்ருந்து ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்லீப் பண்ண பொசிஷனில் உட்காண்ட்ருக்காராம். அந்த மூமெண்ட்டை அப்படியே அவரோட நோட் புக்கில் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம ஜங்குக் ஐஸை ஓப்பன் பண்ணி, இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராயிங் நோட்டை க்ளோஸ் பண்ணால், ஜங்குக் அப்படியே வாங்கி அந்த ட்ராயிங் நோட்டை டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு 2 பேருமே அந்த பெஞ்சிலேருந்து கீழே விழுற மூமெண்ட்டுக்கு டேக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக் டேக்கு மேலேயே ஹோவர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஹோவர் ஆனால் டே ரொம்ப ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், அப்புறம் நம்ம ஜங்குக் லேட்டாக ரியாலிட்டிக்கு வந்துட்டு டேயை விட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்துட்டு நேரம் அங்கே 2 பேர் வர இந்த மாதிரி போனால் டேக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஷையான ஃபீல் ஆகி அந்த ட்ராயிங்கை திரும்பவும் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹீ இஸ் மெயின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட பிக்குக்கு கீழே இந்த மாதிரி எழுதிட்டு அந்த ட்ராயிங் நோட்டை ஹக் பண்ணபடி அந்த பெஞ்சில் பட்டிருப்பாரு. அந்த மாதிரி பட்டிருந்தேன். இப்போது நம்ம ஜங்குக் வெளியே போனவர் நம்ம டேக்கே 100% ப்ரொப்போஸ் பண்ண போகிற அந்த மூமெண்ட்டை பேசிகிட்டு இருந்ததை ஜங்குக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டுட்டு கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, டேக்கி பாய் ஃப்ரெண்டு வந்தாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
பாய் ஃப்ரெண்டா என்னடா என்னைய கலாய்க்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொன்னேன். இல்லை இல்லை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பையன் டேய்க்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறானா, டேயுமே கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க போகிறான், பார்த்தியா நீ தான் சிங்கிளாக இருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கலாய்ப்பாங்களா இந்த மாதிரி கலாய்ச்சேன். இப்போ அதே மாதிரி தான் அவங்க சொன்ன டயத்துலேயே கேண்டீனில் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற பிளேஸில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியும் டேக்கு முன்னாடி அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணுவானா, எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் பக்கத்துலேயே உட்காந்துருந்து பார்த்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு ஒரு காண்டு ஒரு கோவமான ஃபீல் வருது. கோவத்திலேயே டேயும் அந்த பையனையும் நோட் பண்ணேன். டேடா ஆல்ரெடி ஜங்குக்கு மேலே ஒரு ஒன் சைடு லவ் ஃபீலில் இருக்கார்ல, போதா குறைக்கு ஃபேக்காக ஒரு ட்ராமா பண்ணதை ட்ரூன்னு வர திங்க் பண்ணி வச்சுருக்காருல, அந்த மூமெண்ட்டுக்கு அண்டு அண்டு எனக்கு எனக்கு லவ் பண்ணுறதுல இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ உனக்கு எப்போ தோணுதோ அப்போ லவ் பண்ணி இப்போ இந்த பொக்கையை வாங்கிக்கணுங்கிற மாரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் அந்த பொக்கையை வாங்க போவாரா. ஆனால் பட் அந்த பொக்கையை நம்ம ஜொங்குக்கு தட்டி விட்டுட்டு, ஏண்டா டேய் அவன் தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான்லடா, பின்ன என்னடா கொண்டு வந்து பொக்கைக்கு நீட்டிக்கிட்டு இருக்க, பொக்கையை மாதிரி ஒன்றையும் பிச்சு எறிஞ்சிருவேன் போ அப்படிங்கிற மாரி இப்படி ஜொங்குக்கு ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. என்ன பண்ணுற ஜொங்குக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்படி கண்ட்ரோல் பண்ணால், அவன் பாட்டுக்கு பொக்கையை நீட்டிக்கிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு நார்மலாக பேசிகிட்டு இருக்கா, ஒரு ஸ்லாப் கொடுத்து அவனை அனுப்ப வேண்டியது தானே அப்படிங்கிற மாரி நம்ம டேயும் பிடிச்சி திட்டுனா, ஸ்லாப் பண்ணணுமா அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு பார்த்து ஷாக் ஆனேன். ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிட்டா அப்படிங்கிற மாரி சொல்லி திட்டிட்டு டேயை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை முறைக்கிறானுங்கிற மாரி நம்ம டே நேரம் அங்கேருந்து எழுந்து கிளாஸ் ரூம் போயிருப்பார். இந்த மாதிரி கிளாஸ் ரூம் போனால் நம்ம ஜொங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன்டா டே அவன் ப்ரப்போஸ் பண்ணால் உனக்கு என்னடா இதில் பிரச்சனை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜொங்குக்கிட்ட திட்டுறாங்க. இந்த மாதிரி திட்டினா அது அது ஒன்றும் இல்லையே, என்ன ஒன்றும் இல்லை, டேய் கிஸ் பண்ணதில் எதுவும் மெல்ட் ஆகிட்டியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட கலாய்க்கிறாங்க. அந்த மாதிரி கலாய்ச்சான். ஜொங்கு கூட எப்போதுமே பாக்ஸிங்கில் ஃபைட் பண்ணுவான்ல ஒருத்தன், அவன் கரெக்டாக ஜொங்குக்கு முன்னாடி நின்றுட்டு, என்னடா ஜொங்குக் டே லவ் பண்ணுறியாமே, ப்ரொப்போஸ்லாம் பண்ணியாமே, அதான் தெரியுதுலடா நான் லவ் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாரி சொன்னான். ஆனால் டே ஒன்றும் உன் லவ்வுக்கு அக்செப்ட் சொல்லலைல்ல, அன்னைக்கு ப்ரொப்போஸ் தானே பண்ணியிருப்பாரு. டே ஆமாம் நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு என்ன சொல்லியா செஞ்சிருப்பாரு, ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார்ல. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பையன் இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட பேச, உனக்கு நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் ஜொங்குக், ஏடா ப்ரப்போஸ் பண்ணேன் டே கிட்ட என் பிரதர் பேசினதுக்கு என் பிரதரை திட்டி அனுப்பியிருக்கேன், அவன் ப்ரப்போஸ் பண்ணதில் உனக்கு என்னடா பிரச்சனை, ஓகே உனக்கு நான் 3 வீக் டைம் கொடுக்குறேன், 3 வீக்குள்ளே டே அங்கே உன்னை லவ் பண்ணுறதா உன்கிட்டயே சொல்லணும், அப்படி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க டே உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகே. ஆனால் டே உன்னை லவ்வே பண்ணலை, நீ லவ் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண மூமெண்ட்டை அதை பெருசாகவே எடுத்துக்கலன்னா என் ப்ரெட்டரை விட்டு நீ மூவ் ஆன் ஆகியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி டேயும் என்னோடய ப்ரெட்டரும் லவ் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க, தேவையில்லாமல் இன்றைக்கி ப்ராப்ளம் பண்ண மாட்டி எதுவும் பண்ணக்கூடாதுங்கிற மாட்டி இந்த மாதிரி அவன் ஃபைட் பண்ணிவிட்டு அவனோட ப்ரெட்டர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் ட்வின் ப்ரதர்ஸ் பிள்ளைக்கு இந்த மாதிரி அவனோட ப்ரெட்டர் அங்கேருந்து கூப்பிட்டு போனான். இவன்கிட்ட நான் சேலஞ்சில் தோக்குறடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கூட இந்த பிளேஸில் ஒரு சேலஞ்சாக தான் திங்க் பண்ணுறாரு. அந்த பிளேஸில் டேயோட ஹார்ட் எந்த அளவுக்கு துடிக்கும் பெயின் ஆகணுங்கிறது எதுவுமே டேயோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளே கிடையாது. இவன் பண்ண சேலஞ்சை கண்டிப்பாக நான் என் பண்ணுவேங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டே எனக்கு ஐடியா கொடுங்கடா, 3 வீக்கில் கண்டிப்பாக டே என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்டா, நான் இவன்கிட்ட தோற்று போகக்கூடாதுடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், டே அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணல அதே மாரி ப்ரப்போஸ் பண்ணி டேயை வெளியே கூட்டிகிட்டு போ, டேட்ட நிறைய டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணு, அப்படி இப்படிங்கிற மாரி லவ் பண்ணுற பர்சன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணு, ஆமாம் லவ் பண்ணுறவங்க என்னடா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏண்டா டே ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, டே நான் ரொம்ப சிங்கிள் மேன்டா, சிங்கிள் பர்சன்ட்டுக்கு எப்படிடா லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டேன். சரி ஆமாம் நீ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கல, நீ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்கல, எப்படிடா ப்ரப்போஸ் பண்ணீங்க, எப்படிடா லவ் பண்ணீங்கிற மாரி கேட்கவும், அவங்க எப்படி எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க, எப்படி எப்படி லவ் சொன்னாங்கங்கிற மாரி அவங்க லைஃப்பில் நடந்த மூமெண்ட்டை சொன்னால் எல்லாமே மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு சொல்கிறாரு. அப்போ உன் லைஃப்பில் ரொம்ப அந்த
போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி அப்போ ரெடி பண்ணிக்கோ, உனக்கு நீ ஐடியா போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே கலட்டி விடாதீங்கடா, பெட்டுடா, அவன்கிட்ட சேலஞ்சு பண்ணிட்டேன்டா, 3 வீக்கில் நான் வந்துட்டு ஓகே பண்ண வைக்கணும்டா, ஓகே பண்ண வச்சு அவனோட ஃபேஸில் அப்படியே கறி எடுத்து பூசி பக்கம் அவனோட பிரதர் வராத அளவுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வர நம்ம ஜோங்குக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரா அந்த மாதிரி சொன்னான். நீ கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசு, டேயோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கோ, அப்பப்போ லைட்டாக ஹக் பண்ணு, அப்பப்போ லைட்டாக கிஸ் பண்ணு, அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹக்கும் கிஸ்ஸும் பண்ணால் லவ் வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற பிளான் எல்லாத்துக்கு ஓகே பண்ணுறாரு. இந்த மாரி ஓகே பண்ணால் இப்போ நம்ம எங்கடா அப்படிங்கிற மாரி கேட்கவும், லைப்ரரிக்கு போயிருக்கான், நீயே லைப்ரரிக்கு போ. அவன் தான் எப்போ பார்த்தாலும் புக் எடுத்து படிப்பான்னா நானும் புக் எடுக்க முடியுமா, வேணும்ல, ஆமாம் சேலஞ்சில் நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக லைப்ரரிக்கு தான் ரன் பண்ணபடி ஓடி வராரு. இந்த மாதிரி ஓடி வந்தா ஜங்குக்கு பின்னாடி ஜங்குக்கூட 2 ஃப்ரெண்ட்ஸுமே வருவாங்களா, இந்த மாதிரி வந்தா கரெக்டாக லைப்ரரிக்குள்ளே நம்ம ஜங்குக்குன்றானா புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி புக்ஸ் எடுத்துகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கூட ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு, போடா அவன் சிங்கிளாக தான் இருக்கான், அவன் பக்கத்தில் போய் புக் எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படி இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு புரிஞ்சுட்டல்னா அப்படி இப்படி பண்ணணுமா, என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கரெக்டாக கிட்டேயே வந்து நின்றான். ஒரு புக்கு எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த புக்கு எட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி எட்டாத மூமெண்ட்டுக்கு எக்கி எடுப்பாரா, அந்த மாதிரி எடுக்கிற மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு அசால்ட்டாக அந்த புக்கு எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தா யார்டா எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்க பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜங்கு கம்ப்ளீட்டே நோட் பண்ணிவிட்டு ஒரு பன்னி ஸ்பெல்ல புக் எடுக்க வண்டியாட்டையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இப்படி கேட்டால் நம்ம தான் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. ஃப்ரீசிங் மூமெண்ட்டில் அது ஜங்குக்கா, ஆமாம் புக்கு தான் எடுக்க வந்தேன், நீ ஹேண்ட்ஸில் வச்சுருக்கல அதை எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய கிளாஸ் எடுத்து விட்ருக்காங்கல்ல, அப்போ கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணல. அந்த மூமெண்ட்டுக்கு புக்கை வாங்குற டேயோட ஹேண்ட்ஸில் புக்கை கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சு ஜங்குக், புக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் புக்கு கேட்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட்டு புக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி கொடுக்காத மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே வந்து உனக்கு இந்த புக்கு வேணுமா, சரி நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போகிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இன்னும் அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். அவனை அப்படியே தூக்கிட்டு போடான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தூக்கணுமா, ஜங்குக்கு வந்தோம்னா அவ்வளோதான், சொல்லி கொடுத்ததெல்லாம் எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்களா. அந்த மாதிரி திட்டுனா இப்படி வேகமாக போகிற டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி நம்ம ஜங்குக்கு மறுபடியும் அதே பிளேஸுக்கு புஷ் பண்ணி தூக்கிட்டு வந்து அந்த புக்கு ரேக்கரில் சாய்ச்சப்படி நிற்க வைப்பாரா. அந்த மாதிரி நிற்க வச்சோம். செம்ம ஷாக் ஆகி என்னடா பண்ணுற ஜங்குக்கு நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா. அது வந்துட்டு இந்தா இந்த புக்கை நீ வச்சுக்கோ, ஆனால் பட் நம்ம 2 பேரும் இதே பிளேஸ்லேருந்து புக்கை ரீட் பண்ணுவோமா, எனக்கு இந்த புக்கு வேணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிடுவாரா. அந்த மாதிரி கெஞ்ச ஆரம்பித்தா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்லேயே ஃப்ளோரில் உட்காந்தபடி நம்ம ஜங்குக்கு வாலில் சாஞ்சபடி இருந்தால் ஜங்குக்கு பக்கத்தில் நம்மகிட்டே உட்காந்துருக்காரு. புக்கை மறுபடி ஃபுல்லாக ரீட் பண்ணபடி நம்மகிட்டே ஜங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால், ஐயோ இவனெல்லாம் லவ் பண்ணிவிட்டு நம்ம என்னடா பாடுபட போகிறோன்னு தெரியலையே, புக்கையே ஹேண்ட்ஸில் வச்சுட்டு இருக்கானே, எப்படி கரெக்ட் பண்ண, என்ன பண்ணி இவனை கரெக்ட் பண்ண, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கன்னா இவன் ஹேண்ட்ஸில் நான் சிக்கிற மாதிரி ஐடியா கொடுத்து அனுப்பியிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தான். ஜங்குக், நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஓ நல்லா புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புக்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயோட தைஸில் அப்படி நம்ம ஜங்குக் படுக்கிறாரா. அந்த மாதிரி படுத்தா ரொம்ப ஷாக்கானா, அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாடிலாம் வலிக்குது, பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணல, நான் இப்படியே கொஞ்சம் ஸ்லீப் பண்ணுறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேயோட டைஸில் படுத்தபடியே நம்ம ஜங்குக் எப்படிடா கரெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா டேக்கிடம் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி ஃபேஸே ரெட் ஆகுமா. இந்த மாதிரி ரெட் ஆனால் இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இந்த ஏதாவது ஃபீவர் ஆகிடுச்சா உனக்கு, ஏன் ஃபேஸ் இப்படி ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே டச் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி டக்குன்னு ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ரன் பண்ணபடி போவாரா. அந்த மாதிரி போனால்
இப்போ இவனை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி ஓடுறான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த புக் ரேக்கரை விட்டு எழுந்து வெளியே வராரு. எங்கடா அவன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னடா அவனை பண்ணிட்டு வந்துச்ச அப்படிங்கிற மாரி சொன்னால், ஒன்றுமே பண்ணலடா, அவன் ஃபேஸ் மட்டும் அப்படியே டொமேட்டோ மாதிரி ரெட்டாச்சா, என்னன்னு கில்ல தான் செஞ்சேன், எழுந்து ஓடிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லவும், எது எழுந்து ஓடிட்டானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மாதிரி நோட் பண்ணான். இப்போது நம்ம ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டுருந்தோம். அதில் ஒரு கேர்ளும் ஒரு பாயும், அதாவது அவங்க 2 பேருமே கப்பிள்ஸ். 2 பேருமே செம ஃப்ளிட்டியாக பேசிகிட்டு இருக்காங்க. போதா குறைக்க அந்த பையனோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேர்ளோட பாடியில் ப்ளே ஆகி 2 பேரும் ரொமான்ஸ் வேறு பண்ணுறாங்களா. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பண்ணுற மூமெண்ட்டு கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுறாங்களோ, இதை தான் அவ்வளோ 2 பேரும் அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ப்ளே பண்ணணும், அப்போ என்னடா ஃபீல் வரும்னு சொன்னாங்களோ. ஆனால் நம்ம டேக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிடுவோமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம டேக்கிட்ட ரொம்ப ஃப்ளிட்டியாக பேசினா உடனே லவ்வுக்கு ஓகே பண்ணுவான் அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்து இந்த குட்டியான மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு நேராக கிளாஸ் ரூமுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்துட்டேன். மட்டும் நான் கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்து இப்போவும் நம்ம ஜங்குக்கு தான் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது டேயோட தைஸில் நம்ம ஜங்குக்கு பட்டு இருந்திருப்பார்ல, அப்புறம் அவரோட சீக்ஸை நம்ம ஜங்குக்கு கிள்ளி இருப்பார்ல, அந்த தான் அப்படியே ட்ராயிங் பண்ணிட்டு ஷைனஸில் உட்காந்துருந்தா, பக்கத்தில் வந்து ஜங்குக்கு நிற்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அந்த நோட் புக்கு க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணா, என்னடா பண்ணுறங்க நீ? என்ன பண்ணுற? அப்புறம் டேயாங், அன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ப்ளே கிரவுண்டில் ஒன்று சொன்னேனே, அதுக்கு நீ ஆன்சரே பண்ணலையே, எஸ்ன்னு சொல்லிருட்டே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்தான். என்ன சொல்கிற? என்னடா என்ன சொல்கிற? நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு ப்ளே கிரவுண்டில் உன்கிட்ட நான் சொன்னேனே, நீ எதுவுமே சொல்லலை. நானும் அதை கேட்க மறந்துட்டு, நான் சொன்னதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ண போகிற? சொல்லுடா அப்படிங்கிற மாரி திரும்பவும் பக்கத்தில் க்ளோஸாக வருவாரா இந்த மாதிரி வேண்டாம். ஒரு மாதிரி படபடன்லாம் வருது இந்த மாதிரி வேண்டாம். நம்ம டக்குன்னு ஜங்குக்கு விட்டு எழுந்து போகலான்ங்கிற மாரி போக ட்ரை பண்ணேன். இவன் வேற எஸ்ன்னு சொன்னால் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாரி அவட ஆன்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்து நம்ம ஜங்குக்கு இழுக்கிற பொசிஷனுக்கு ஜங்குக்கூட டைஸ்லேயே வந்துட்டு உட்காருவாரா. இந்த மாதிரி உட்காந்தா 2 பேருக்குமே அட் அ டைத்தில் செம ஷாக்காக இருக்கும். ஷாக் ஆனாலுமே எஸ்ஸுங்கிற வேடை உங்ககிட்டேருந்து நான் கேட்காம விட மாட்டேனுங்கிற மாதிரி க்ரிப்பாக இப்போ ஹோல்ட் பண்ண பிடிச்சேன். என்னெல்லாமோ ஆகுது, பாடி முழுக்க அப்படியே ஃபுல்லாக வைப்ரேஷன் ஆனால் இந்த மாதிரி பிடிக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்குள்ளேயும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் வருது. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்தால் நம்ம ஜங்குக் ஹிப்லேருந்து ஆன்சர் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எஸ்ன்னு சொல்லு, இல்லை உன்னோட ஆன்சரை சொல்லிட்டு போ, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் கேட்குறாரு. என்ன இப்படி என்னை ஃபோர்ஸ் பண்ணுற? அதெல்லாம் நீ கேட்டவுடனே டக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ உனக்கு எவ்வளோ டேஸ் டைம் தரணும் அப்படிங்கிற மாரி இப்படி பேசுவாரா. ஜங்குக்கு விடு ஜங்குக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஹிப்லேருந்து ஹேண்ட் சைடு அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த பர்சன்ஸ் 2 பேரும் கப்பிள்ஸ் 2 பேரும் க்ளோஸாக இருந்திருப்பாங்களா, அந்த மூமெண்ட்டு நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகி இவங்கிட்ட இப்படி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ் ஆகிட்டு டேயோட லிப்பில் நம்ம ஜங்கு கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணாட்டே செம்ம ஷாக்கில் ஜங்குக் தர கிஸ்ஸை நோட் பண்ணபடி இருந்தேன். அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பாருடா, ஓப்பனாகவே சொல்லிட்டேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு, எப்போ நீ அதுக்கு ஆன்சர் பண்ணுற? ஆன்சர் எனக்கு வேணும், ஆன்சர் கண்டிப்பாக நீ பண்ணிட்டிரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே அந்த பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து போயிடுவார். என்ன மாதிரி போனோம் நம்ம டா செம்ம ஷாக்கு. என்னடா உன் பாட்டுக்கு வந்து தூக்கி வச்சு கிஸ் பண்ணிவிட்டு உன் பாட்டுக்கு போகிற அப்படிங்கிற மாரி ஷாக்லேயே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து அந்த மூமெண்ட்டே திங்க் பண்ணிவிட்டு அதையுமே ஒரு ட்ராயிங்காக வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் இவன் ஆன்சர் இந்த புக்கு இருக்குடே, இதில் இவன் என்னடா பண்ணுறானுங்கிற மாரி டவுட் ஆகி, பிரின்சிபல் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இங்கே 2 கூட்டு போங்கடா, அவன் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும், நம்ம ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து கிட்ட உன்னை பிரின்சிபல் கூப்பிட்டாங்கிற மாதிரி சொல்லவும், அந்த நோட் புக்கை அதுலேயே வச்சுட்டு நம்மகிட்டே அப்படியே நேராக கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போனோம். ஜங்குக்கு வேகமாக வந்து அந்த நோட் புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஜங்குக்கோட ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்குது, ஜங்குக்கு ப்ரொப்போஸ் பண்ணது, அப்புறம் ஜங்குக்கு கிஸ் பண்ணது, ஜங்குக்கோட டைஸில் ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணதுங்கிற மாதிரி நம்ம டேயோட
மெமரி எல்லாருமே எழுதி தான் வைப்பாங்க. ஆனால் பட் இந்த டே ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் லாஸ்ட் இதில் நம்ம டே வந்து ஜங்குக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சி வச்சுருக்காரா. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு செம ஹாப்பி. ஐயோ, இவன் என்னை லவ் பண்ணுறானா, என்னம்மா ட்ராயிங் வரைஞ்சி வச்சுருக்கான் பார்த்தியா, பிக்கில் கூட இந்த ஜங்குக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க மாட்டேன்டா, இவன் ட்ராயிங்கில் அவ்வளோக்குள்ளே கெத்தாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ராயிங்கே நோட் பண்ணிகிட்ருக்குத நம்மகிட்டே கிளாஸ் ரூம்குள்ளே ட்ராயிங்கை நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து அந்த ட்ராயிங் நோட் புக்கை வாங்க வர அந்த மாதிரி வாங்கினேன். ஏண்டா டே, ஆன்சரை கேட்டால் ஆன்சரை சொல்லாமல் 1 வீக்குக்கு 2 வீக் மூவ் ஆன் ஆயிடுச்சுடா. இது என்ன, ஏன் பர்மிஷன் இல்லாமல் உன் நோட் புக் முழுக்க என்ன வரைஞ்சி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட க்ளோஸர் வர அந்த மாதிரி வந்தேன். எங்கள் பாரு ஜங்குக், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அப்படியே போய் பிளாக் போர்டில் நம்மகிட்டே லாக் ஆனோம். டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து சொல்கிறா, அன்னைக்கு நான் சொன்னோம்ல, அதுக்கு என்ன ஆன்சரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது வந்து ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பக்கமாக ஃப்ளோரை பட்டபடியே குனிஞ்சு நின்று என்ன பேச ஏது பேசுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தகைச்சு போய் நிற்கிற மூமெண்ட்டுக்கு டேக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்து நம்ம ஜங்குக் டேயோட நெக்கில் அப்படியே ஸ்மெல் பண்ணபடி கிஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு, உனக்கு 2 days தான் டைம், கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்து ஆன்சர் பண்ணுற, இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த டைரி உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டை நம்ம டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கிடுவார். ஜங்குக்கு வேண்டாம் தன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயுமே ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி போனால் அதெல்லாம் முடியாது, அப்போ ஓகே பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே, நானும் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஸோ மச், நான் உன்னை லவ் தான்டா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி கத்துவாரா. இந்த மாதிரி கட்டுனா காரிடோர் இதில் நின்று அவ்வளோ வெறுமே இந்த மூமெண்ட்டை கேட்டால் அதே பிளேஸில் டேயை வச்சு ப்ராப்ளம் பண்ணியிருப்பாங்கள, சேலஞ்சு பண்ணியிருப்பாங்கள, அவனும் அவன் பிரதருமே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி டே கத்துறதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆனால் நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாகுது. ஐயோ, சேலஞ்சில் நான் வின் ஆகிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை வேகமாக வந்து ஹக் பண்ணபடி டேயே தூக்கிட்டு சுற்றுவாரா. இந்த மாதிரி சுட்டுனா நம்ம டே இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜங்குக்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. என்ன பண்ணுற ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சான். அப்படி நம்ம ஜங்குக்கு டேயை சுற்றி முடிச்சு கீழே இறக்கி விட்டு டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணுவாரா. ஏதாண்ட ஸ்கூலில் இருக்கா அவ்வளோ வெறுமை பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்த்தோம் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவன் என்னடா பண்ணுறான் அவன்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணான். டே ரொம்ப ஒரு மாதிரி ஷையாகி டக்குன்னு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு பைத்தியமாடா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக கிளாஸ் ரூமுக்குள்ளே போனால் நம்ம ஜங்குக்கு டே ஓகே பண்ண மட்டும் கத்தி சொல்ல மட்டும் கரெக்டாக அந்த பையன் முன்னாடியே வந்து நின்று, பார்த்தியாடா, நீ 3 வீக் டைம் கொடுத்த, நான் 2 வீக்கில் வின் பண்ணிட்டேன், இனி உன் பிரதர் கிட்ட வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, நீயும் உன் பிரதரும் ஒழுங்காக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்குக்கு பேர் வர அந்த மாதிரி போனால் இந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான், டே ஏன்டா டேக்கே கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்ன கிஸ் பண்ணேன், அவன் என்னை வின் பண்ணி வச்சுட்டாம்ல, அதான் கிஸ் பண்ணேன், லூஸு பையில அவன் ஃபேஸ் முழுக்க அந்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்கேன், டே நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டே விட்ரா டே தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுவாரோ அந்த மாதிரி பேசினோம். டேக்கே ஜங்குக்கு இங்கே பண்ணுறது இல்லை, ஒரு ட்ராமா, ஒரு சேலஞ்சுக்காக ஃபேக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார். நம்ம டேக்கிட்ட ஃப்ளிட்டியாக நிறைய பேசியிருந்துருப்பாரு. ஏன் டேயோட மவுட்டில் இருந்து ஓகே எஸ்ஸு அக்செப்ட் பண்ணுறேன் லவ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல வர வைக்கணுன்ட்டு டேக்கு நிறைய சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாரு, பொக்கை கொண்டு வச்சுருந்துருப்பாரு. போதா குறைக்கு டேக்கிட்ட நிறைய கிளாஸ் நடக்க சொல்ல ஃப்ளிட்டியாகவும் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பண்ண மூமெண்ட்டில் முழுக்க நம்மகிட்ட ஏற்கனவே ஒன் சைட் லவ்வில் இருந்தவர் ஃபுல் ஃபால் இன் லவ்லேயே சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி லவ்வை சொல்கிற ஹாப்பியில் அப்படியே அந்த டெஸ்கில் ஹெட்டை வச்சபடி ஐயோ ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டேமே, இது ஜங்குக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எல்லா பர்சன்ஸ் பார்க்க சொல்லி இப்படி கிஸ் பண்ணிட்டானேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் இது ஏதோ உண்மையான லவ்னுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியானோம். ஒரு 3 days போகுது. ஜங்குக் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். நம்ம டேயோட திங்ஸை வாங்குறது, சாப்பிட்றதுலாம் வாங்குறது சாப்பிட்றதுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாரா. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம டேக்கு முழுக்க ஏதோ லவ் ஃபீலில் நம்ம
நம்ம ஜங்குக் நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுறாங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக் பண்ணுற மூமெண்ட் எல்லாத்தையுமே இப்படி ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நியூவாக ஒரு கேர்ள் என்ட்ராகணும். ஹே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கத்துனம். ஜங்குக்கு ஹே ஜெனி நீ இங்கே என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ளை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். நான் உனக்காக கேன்டீனில் வெயிட் பண்ணுறேன், கேன்டீனுக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள் கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராகி ஜங்குக்கிட்ட இந்த வேடை பேசிட்டு நேராக கிளாஸ் ரூம்கிட்ட வெளியே போனால் யார்டா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அது என்னோட கசின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவார். இந்த மாதிரி முடித்தான். இப்போது நம்ம ஜங்குக்கு தான் நேராக கேன்டீனுக்கு போனால் அந்த கேர்ள் வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணால் அந்த கேர்ளோட பேரண்ட்ஸுமே அங்கே தான் இருக்காங்க. அதாவது நம்ம ஜங்குக்கு அங்கிள் ஆண்டி. அந்த கேர்ள் வந்து நம்ம ஜங்குக்கு மேரேஜ் பண்ணுற அந்த ஃபியான்சி படி அந்த மூமெண்ட்டில் வந்து இப்படி ஹக் பண்ணிவிட்டு உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேங்கிற மாதிரி ஜங்குக்குமே அந்த கேர்ளை ஹக் பண்ணுறாரு. அதாவது ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஹக் பண்ணால் தூரத்துலேருந்து பார்க்குற நம்ம டேக்கி ஜெலஸ் ஆகுது, ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. இந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஹக் பண்ணுறதுக்கு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அங்கிள் ஆண்டி எப்போ வந்துட்டீங்க, நேராக இங்கே ஸ்கூலுக்கு தான் வந்தீங்களா, ஹவுஸ்க்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அங்கிள் ஆண்டிக்கிட்ட போய் நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜங்குக்கு ஹக் பண்ண மூமெண்ட்டும் அந்த கேர்ள் ஜங்குக் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ண சொல்ல டேக் ஒரு மாதிரி பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயின் ஆனால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஈவினிங் டைமில் ப்ளே கிரவுண்டில் ஜங்குக்காகவே நம்மகிட்ட வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஏன்னா நம்ம டேக்கு தெரியாதுல்ல ஜங்குக் அது வந்து ஜஸ்ட்டு ட்ராமா தான் பண்ணி அந்த சேலஞ்சுக்கு ஃபேக் லவ் கொடுத்தாருன்ட்டு. ஆனால் டே வந்து அந்த ட்ரூ லவ்னு திங்க் பண்ணதுனால ஏன்ட மாதிரி அந்த கேர்ள்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசினேன், அந்த கேர்ள் உன்னை ஹக் பண்ணுற அளவுக்கு நீ ஏன் அலோவ் பண்ணனுங்கிற மாதிரி கேட்க இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அதே பிளேஸில் போகிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி ஒரு கேர்ள் நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டால அந்த கேர்ள் தான் ஜங்குக்கோட ஃப்யூச்சர் ஃபியான்சியா, உனக்கு தெரியுமா, சைல்ட்லேயே பேபிஸாக இருக்க சொல்லியே பேரண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருக்காங்களாம். ஜங்குக்கு ஸ்கூல் ஸ்டடி முடிஞ்ச அடுத்த செகண்டே ஜங்குக்கும் அந்த கேர்ளுக்கும் என்கேஜ்மெண்ட்டா அப்படிங்கிற மீதி இந்த மாதிரிலாம் பேசுகிறத கேட்டு டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இவங்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்படிலாம் இருக்காது, ஜங்குக்கு நம்மக்கிட்ட ட்ரூவாக தானே பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இவங்க ஏதோ ரூமர்ஸாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தா 2 ஃப்ரெண்ட்ஸையும் நோட் பண்ணுறது. இந்த மாதிரி நோட் பண்ணால் டேய் சொல்லவே இல்லை, இதுதான் உன்னோட அங்கிள் ஆண்டியோட டாக்டரா, செமையாக இருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்கள இந்த மாதிரி அந்த கேலை வச்சு பேசிக்கிட்டு ஜங்குக் கூடயே போகிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு தான் அந்த சேலஞ்சில் இப்போ வின் ஆகிட்டார்ல அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம டேயெல்லாம் பார்க்கல பேசலை எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேய் ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி வராரு. ஆனால் பட்டு நம்ம ஜங்குக் கொஞ்சம் கூட நம்ம டேயை கண்டுக்காமல் பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவார். அந்த மாதிரி போனோம். சரி ஓகே அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி மார்னிங்கே மறுபடியும் ஸ்கூலுக்கு வராரு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்தோம். ஜங்குக்காக ஆசையாக இவர் போட்டு லஞ்சு டெய்லியுமே கொண்டு வந்துருப்பார். இப்போ வரைக்கும் அது ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருப்பார். அதே மாதிரி லஞ்சு ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த பாக்ஸோட நம்ம ஜங்குக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம் இருக்கும்ல அந்த ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸோட கரெக்டாக உள்ள என்ட்ராகிறாரு. சிரிச்சபடி என்றானம் கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக்கிட்ட அந்த ஃபுட் பாக்ஸை கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜங்குக்கு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எங்கள் பாரு டேயாங் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எதாக இருந்தாலும் ஆஃப்டர்நூன் பேசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே ஃபுட்டை வேஸ்ட் ஆக்காமல் சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி பாக்ஸில் ஃபுட்டை கொடுத்துட்டு நம்மகிட்டே அப்படியே வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு போகிற மாதிரி போகிறவர் அச்சோ அந்த டேபிள்லேயே மொபைலை வச்சுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மொபைலில் மறந்தாப்பில் அந்த உட்காந்துருந்துருப்பார்ல அந்த டேபிளே வச்சுட்டு இருப்பார். அதை எடுக்கிறதுக்காக திரும்ப வந்தோம். அந்த டே தான் எப்போது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டானுங்கிற திங்கிங்கில் அந்த பாக்ஸை அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த ஃபுட்டை முட்டுட்டு டஸ்ட்பினில் கொட்டிட்டு க்ளீன் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம டே பார்க்குறாரு. இப்படி பார்க்க சொல்ல நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 இருக்காங்களா, டே இன்னைக்கு ரெடி பண்ண ஃபுட்டு கூட செம ஸ்மெல்லாக இருந்துச்சு, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுற, உனக்கு வேண்டானே என்கிட்ட தரலாம்லடா, இந்த அளவு கடா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுனேன். டே
டெய்லியும் நான் இந்த ஒர்க்கு தானே பண்ணுறேன், உங்களுக்கு என்ன கொடுக்க செய்கிறேன், இல்லை போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸை மட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு மொத்தமாக ஹார்ட்டே நொறுங்கிருச்சு. இவ்வளோ டேஸ் நம்ம ஆசையாக கொடுக்குற ஃபுட்டை ஜங்குக்கு சாப்பிடவே இல்லையா. மார்னிங்கே 4 o'clock எழுந்து நான் உனக்காக இந்த மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணணும்னு பாட்டு ரெடி பண்ணினே, இந்த மாதிரி நீ பண்ணிட்டே ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டே திங்க் பண்ணபடி கொஞ்சம் பெயின்லேயே நேராக கிளாஸ் ரூமை பாட்டு வருவாரா, மொபைலை கூட எடுக்காமல் கிளாஸ் ரூம் பாட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் ஜங்குக் கூட சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, அவன்கிட்டே இந்த மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு நாங்கள் போட்ட சேலஞ்சில் அவன் உன்னை வின் பண்ணிட்டான், உன்னால் உன் மேலே வச்சுருந்த இந்த பெட் அமௌண்ட்டுக்காக ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம், அந்த சேலஞ்சில் உன்னால் நான் தோத்துட்டேங்கிற மாதிரி அவன் ஒரு கோவத்தில் பிடிச்சி இப்படி திட்டுனான். அந்த பையன்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்துட்டு என்ன சொல்கிற, சேலஞ்சு பண்ணிங்களா, என்ன சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அன்னைக்கு ப்ளே கிரவுண்டில் ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணது ஒரு சேலஞ்சு தான். அப்புறம் நீ அன்னைக்கு கத்துனியே ஐ லவ் யூ ஜங்குக், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்ட்டு, அதை சொல்ல வைக்கிறது ஒரு சேலஞ்சு தான். அவன் உன்னோட லவ்வை உன் ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ணி விளாண்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த பையன் அங்கேருந்து போனான். இதை கேட்க சொல்ல அப்போ நம்ம ஏமாந்துட்டோமா, அவன் நம்மளை ஃபுல்லாக ஏமாட்டிருக்கானா, அன்னைக்கு ஃப்ரெண்டு கூட பெட் அமௌண்ட்டுக்கு அந்த சேலஞ்சில் தான் என் முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ணானா, அது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு செம்ம எமோஷ்னலாக அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்தேன். ஜங்குக் அதே மாதிரி வந்துட்டு பக்கத்தில் அவர் பாட்டுக்கு எப்போதும் மதி வந்து நார்மலாக உட்காந்துட்டு டேயோட ஷோல்டரில் வந்து அப்படியே ஹெட்டை வச்சபடி, எங்கள் பாருட்டா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ ஏன் நோட்ஸ் எழுது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எந்த ஒரு இதுவுமே நம்ம ஜங்குக்கு இல்லை. அதை விட அவர் எப்போது இருக்க மாதிரி ரொம்ப நார்மலாக ரொம்ப கேஷுவலாக டேக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ஐஸ் மட்டும் அப்படியே ஃபுல்லாக கலங்கி அப்படியே டீரியாக வருது. இந்த மாதிரி வந்தால் டீரை லைட்டாக அவாய்ட் பண்ணபடி ஜங்குக்கும் சேர்த்தே நோட்ஸ் எழுதிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தேன். இப்போது இங்கே கட்டாகி இப்போ அப்படியே நம்ம டேடம் ஹவுஸ்க்கு கிளம்புறாரு. ஸ்கூல்லேருந்து நேராக ஹவுஸ்க்கு நடந்தே தானே போவார். அந்த மாதிரி இப்படி நடந்தே போயிட்டு இருந்தா அந்த பிளேஸில் நம்ம டே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஜங்கு கரெக்டாக டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அம்மா என்கிட்ட எதையோ பேசணும், நீ என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜங்குக்கு அந்த கேர்ள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது உனக்கு தெரியாதா, அதான் சொல்கிறாங்கல்ல அவள் என்னோடய ஃபியான்சின்னு என்னோடய பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஜங்குக்கு இப்போ வரைக்கும் டே மேலே லவ் ஃபீல் கிடையாது, ஜஸ்ட் அது ஒரு ட்ராமா. ஓகே, அந்த மூமெண்ட்டுக்கு என்னோடய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க அவள் தான் என்னோடய ஃபியான்சியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லவும், நம்ம டே அப்படியே பொறுமையை இழந்து ஜங்கு கூட ஷார்ட்டாக கிரிப்பாக பிடிச்சிட்டு, அப்போ ஏன்டா என்கிட்ட அந்த மாதிரி பேசினேன், ஏன்டா என்கிட்ட அந்த மாதிரி க்ளோஸாக இருந்த, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணேன், சேலஞ்ச் உன் சேலஞ்சில் நீ வின் ஆகணும், நீ வின் ஆகிறதுக்கு நான் லூசர் ஆகணுமாடா, என் ஃபீலிங்ஸு இந்த அளவுக்கு ப்ளே பண்ணி விளையாடிட்டே ஜங்குக், நான் யாரையுமே இந்த அளவுக்கு நம்பினதே கிடையாது, என்னடா அந்தளவுக்கு நான் நம்பினேன், நீயும் மற்ற பர்சன்ஸுங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டியே. டேயாங், அது ஜஸ்ட்டு குட்டி ஒரு கேமா, ஃபீலிங்ஸில் விளையாடுறது ஒரு கேமா, உன்னோட ஃபியான்சின்னு சொல்கிற, அப்போ ஏன்டா என்கிட்ட அந்த மாதிரி பேசினேன், ஏன்டா எனக்கு கிஸ் பண்ண, ஏன்டா என் ஃபேஸ் உங்களுக்கு கிஸ் பண்ண, அந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லி நம்மகிட்டே வந்து கோமா திட்டுற மூமெண்ட்டுக்கு லைட்டாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு, என்னடா ஓரா கட்டிகிட்டு இருக்க, ஆமாண்டா சேலஞ்சு தான்டா, சேலஞ்சில் வின் பண்ண என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, அதான் அவங்க பண்ண சேலஞ்சில் நான் தோற்று போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினேன். சரி, சைட்லேருந்தே ஃப்ரெண்டாக ஒன்றா இருக்கமேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் சாஃப்டாக அமைதியாக பேசினேன், ஏன் ஷார்ட்டையை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், டேயாங் அவ்வளோ விடாம பட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி திட்டவும், ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிற, ஜங்குக்கு நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாரு டேயாங் அது ஜஸ்ட் ஒரு ட்ராமா தான் டேயாங், ப்ளீஸ் அதை பெருசாக எடுத்துக்காட்டுன்னு, நீ ரொம்ப பெயினாக இருப்பவளுக்கு சாரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு அங்கேருந்து போனால் இதை பார்க்க சொல்ல நம்ம டேக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ட்ராமான்னு நினச்சிட்டு நான் அதை ஃப்ரீ பண்ணி விடணுமா, அதை அக்செப்ட் பண்ணிக்கணுமா, அப்போ எனக்குள்ளே வந்து அந்த ஃபீலிங்ஸ்க்கு என்னடா பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சிலே உட்காந்துருந்து நம்ம டே பயங்கரமாக கதறி அழுறாரு.
கொண்ட கனவு நீ தந்தது. கண்ண மூடி கண் மேலே முத்தம் கொடுக்கலாம் நீ சொன்னது. கைய பிடித்து கொண்டு நடந்து போகலாம் நீ சொன்னது. மனதுக்கு வலிக்கவில்லை உணர்வு, உணர்வென்னும் குறையவில்லை. குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும். உன்னாலே இருக்கின்ற எந்த காதல் வலியே, நீ இருக்கும் பொழுது இல்லை இந்த வலியே. நீ தூரமா போகவே மனம் வலிக்கின்றதே, நீ இல்லாமல் போகவே என்னால மறக்க முடியவில்லை. அவனுக்கு வலிகள் தெரியவில்லை, மனது தாங்கவில்லை, என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்கள் இமயம் மூடிக்கொண்டேன், கனவில் வந்து வந்து சென்றாய். காதல் நம்பி சென்றேன், இன்று காயம் கொண்டு வந்தேன். அதனா போகாதே, தூரமாய் தாங்காதே என் பிஞ்சு மனமே. பயங்கரமாக கதறி கதறி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா இன்னுமேட்டே ஹவுஸ்க்கு வர மூமெண்ட்டுக்கு ஸ்டெப் மாமேட்டே டேடி நேராக அந்த பிளேஸ்க்கு வருவாங்களா, அந்த மாதிரி வந்தா அந்த பிளேஸில் உட்காந்து கதறி கதறி அழுற மூமெண்ட்டை ஸ்டெப் மாம் நோட் பண்ணிவிட்டு, உனக்கு என்னடா பைத்தியமாடா ஹவுஸ்க்கு வராமல் இந்த பிளேஸில் இருக்கணுங்கிற மாதிரி எப்போது திட்டுற மாதிரி திட்டி ஹேட் ஆக்கி பனிஷ் பண்ணிட்டு இருந்தா. அதே பிளேஸ் வெளியே வர நம்ம ஜங்குக் எடுக்காத்தானே ஏன் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாயா மோட்ரா, என்னோட மாம் என்ன வேணாலும் பண்ணலாம், அட கேட்கறதுக்கு நீ யார்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு திட்டினா, டே உன்னோட ஸ்டெப் மாம் உன்னை திட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு சப்போர்ட்டாக பேசினா, அவங்க என்னோட மாம், அவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், நீ யார்டா அதை கேட்கறதுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவட்டில் நம்ம ஜங்குக்கு பிடிச்சி திட்டுனா, சரி போ யார் வேண்டாண்ணா மாம்கிட்ட வந்து சேவ் பண்ணலான்னு வந்து நம்ம மாதிரி திட்டே சரி 4 அடியை போட்டு இழுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து பேர் வரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி சொன்னோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும் ஜங்குக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கிறது தெரியல, டேயை ஃபுல்லாக உடச்சி நொறுக்கி வச்சுருக்கானுங்கிறது கூட தெரியாமல் அவர் ஜாலியாக போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு, டே ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கானா, நல்லா தான்டா இருக்கான், எந்த அளவுக்கு என்கிட்ட ஃபைட் பண்ணுறான் பார்த்தியா, சும்மா தேவையில்லாமல் அவனை வச்சு பேசாதீங்க வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஜங்கு கிளப்புக்கு போயிருப்பார். இந்த மாதிரி கிளப்புக்கு போயிருந்தான். இப்போ நம்ம இருக்கார்ல, டேயோட ஸ்டெப் மாம் தான். பக்கத்தில் உட்காந்துட்டு, என்னாச்சு டேயா, ஏன் இன்னைக்கு நீ இவ்வளோ கோவமாக ஜங்குக்கு பார்த்துட்டுற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஸ்டெப் மாம் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம வந்து ஹக் பண்ண அந்த மூமெண்ட்டில் தன்னோட பெயினை யார்கிட்ட சொல்லி அழனுங்கிறது தெரியாமல் ஸ்டெப் மாமா ஹக் பண்ணி கதறி கதறி அழுது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுவார். ஜங்குக்கு இந்த மாதிரி ஏமாட்டுவேன் நான் கொஞ்சம் கூட நம்பலை, என்னோட ஃபீலிங்ஸில் மொத்தமாக ப்ளே பண்ணி விளாண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு டேயோட ட்ரியரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு, சரி ஓகே க்ரை பண்ணாத வா, டேட் வந்துட்டாருன்னா நீ ஹவுஸ்க்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு உன்னை பனிஷ் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து ஸ்டெப் மாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். இப்போது ஹவுஸில் தான் லேட்டாக வந்த மூமெண்ட்டை டேயோட டேடு நோட் பண்ணிவிட்டு டேக்குன்னு திட்டு, டேயோட ஸ்டெப் மாமுக்குன்னு திட்டு, அடிக்க வர மூமெண்ட்டுக்கு டேயோட ஸ்டெப் மாம் கவர் பண்ணபடி, தேவையில்லாமல் மேலே கையை வைக்காதீங்க, அவன் வந்து இன்றைக்கி அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், அதனால தான் லேட் ஆயிடுச்சு, நானே தப்பி அவனை ஸ்கூலில் கூப்பிட்டு வந்தேங்கிற மாதிரி டேயெல்லாம் சேவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சேவ் பண்ணோம். வந்து மாம் சொல்கிறதெல்லாம் போய் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் இன்றைக்கி நான் ஹவுஸ்க்கு வர லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட ஸ்டெப் மாம் ஷாக் ஆனா. டேயோட டேடு ரொம்ப பனிஷ் பண்ணி, இதுக்காக தான் நீ அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக பேசுனியா, பைக்லலாம் ஏறி மாலுக்கு போகிறேன், பீச்சுக்கு போகிறேன், பார்க்குக்கு போகிறேன்னு ஃப்ரெண்ட்லியாக போகிறதா திங்க் பண்ணால் இந்த மாதிரி திங்கிங்லாம் வந்துடுச்சா, இனி என்னெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவமாக திட்டிட்டு ஸ்டெப் மாமை நோட் பண்ணிவிட்டு, இவனை முதல்ல உன் மாமோட சிட்டிக்கு அனுப்பு, இனி அவங்க இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டெப் மாமையே தீட்டிட்டு அங்கேருந்து போனோம். ஏன்ட்டே அங்கே அவசரப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டெப் மாம் அவங்க மாமுக்கு கால் பண்ணி, எங்கள் ஹவுஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் நம்மளோட ஹவுஸ்க்கு அனுப்புகிறேன், பத்திரமா பார்த்துக்கோங்கங்கிற மாதிரி சொல்லி டேயோட ஸ்டெப் மாம் டிசியெல்லாம் வாங்கி அவங்களோட ஹவுஸ்லேயே கொண்டு போய் விடுறதுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பக்கம் இந்த மாதிரி இருந்தால் இப்போ கிளப்புக்குள்ள என்ட்ராகிற நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸுமே ஜெனி, அதாவது அந்த
ஃபியான்சின்னு சொன்னாங்கள்ல, அந்த கேர்ள் இன்னொரு பாய் கிட்ட பேசிகிட்டு இருக்க மொமெண்ட்டும், அந்த கேர்ளு அந்த பாயுமே கப்பிள்ஸ் மாதிரி கிஸ் பண்ணிக்கிறாங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறாங்க. இந்த மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ரொம்ப ஷாக் ஆக்கி, என்னடா என்னோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க. அவன் என்னன்னா அந்த பையன் கூட க்ளோஸாக இருக்கானுங்கிற மாதிரி சொல்லிட்டு, கரெக்டாக அந்த கேர்ள்கிட்டயே வந்து ஃபைட் பண்ணா, ஜங்குக்கு நீ வந்துட்டியா, இவன் என்னோட ஃப்ரெண்டு. எது ஃப்ரெண்டா? நான் பார்க்க சொல்ல 2 பேரும் கிஸ்லாடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ என்ன என்கிட்ட பொய் சொல்கிறியா, ட்ராமா பண்ணுறியா, நான்டா பார்த்தேனே 2 பேரும் கப்பல்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த பையன் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்க போர்டில் நாங்கள் 2 பேரும் இத்தனை இயர்ஸாக லவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த ஜெனி வந்து ஏதோ ஒரு ரிச்சான பையனை மேரேஜ் பண்ணிக்க போகிறான்லாம். அந்த மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜெனி நல்லா ரிச் ஆயிடுவா. அவளை வச்சு நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி ஒரு ஃபேக்கான மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அவன் ட்ரிங்க் பண்ண போர்டையில் ஜங்குக்கு ஃபேக்காக தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறானுங்கிற மாதிரி சொல்லி உளறி கொட்டுறது ஜெனி நோட் பண்ணிவிட்டு அந்த பையனோட மவுட்டை க்ளோஸ் பண்ணோம். என்ன திமிருடி, என்னையாடி சீட் பண்ணுற, என்ன சீட் பண்ணுறது போடா குறுக்கி என் பேரண்ட்ஸை வேற சீட் பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கு ஒரு ஸ்லாப்புக்கு 2 ஸ்லாப் வச்சுட்டு அப்படியே நேராக ஹவுஸுக்கு வந்துருவார். கோவத்தில் வந்து ஜெனிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தது, அவள் ஃபேக்காக என்ன மேரேஜ் பண்ணிப்பேன் நீ என்கிட்டயே சொல்கிறானுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவார். இந்த மாதிரி சொன்னான். பேரண்ட்ஸ் ரொம்ப ஷாக் ஆகி, ஏடு இப்படிலாம் வேறு பேசிக்கிட்டு இருந்தாவளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இங்கே பாருங்கள் டாடி, இதுக்கப்புறம் ஜெனியோட பேரண்ட்ஸ் இந்த ஹவுஸ்க்கு வரக்கூடாது. ஏதோ சைல்டுலேயே ஃபியான்சி நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணோம், மேரேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணோன்னு பேசிகிட்டு இருந்ததெல்லாம் இதோட மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக அவரோட ரூமுக்கு போவார். அந்த மாரி போனால் இந்த மூமெண்ட்டில் ஒரு மாதிரி பெயின் ஆகுதுல்ல, அந்த மாரி பெயினான மூமெண்ட்டில் ஜங்குக் க்ரை பண்ணி அழுறத ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்தான். மாம், நீங்கள் சொன்னதை தானே நான் ஃபுல்லாக கேட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க அவள் என்னோடய ஃபியான்சி அப்படி இப்படின்லாம் சொன்னீங்களே, நான் அதை ஃபுல்லாக நம்பினேன் தெரியுமா. நான் நம்பினா அவள் இந்த மாதிரி என்னையே ஃபேக்காக ட்ராமா பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக் கதிரியல் தான் ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, நீ க்ரை பண்ணாது ஜங்குக், கண்டிப்பாக உனக்கான லைஃப் பார்ட்னரை காட் இந்த வேர்ல்டில் நீ போட் ஆக சொல்லியே போட் ஆக வச்சுருப்பாங்க. உன்னோட பெயின், உன்னோட ஃபீல், உன்னோட லவ் எல்லாத்துக்குமே அந்த பர்சன் செமையாக பர்ஃபெக்டாகவும் இருப்பாங்க. உன்னையே திங்க் பண்ணி உனக்கு சின்னதாக ஒரு அடிபட்டாலும் உனக்காக அழுற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த வேர்ல்டில் உனக்கு கிடைச்சாங்கன்னா, இந்த மொமெண்ட் தாண்டி ஒரு பர்சன் உன்னோட பெயினுக்கு ஃபீல் பட்டாங்கன்னா அவங்க தான் உன்னோட லைஃப் பார்ட்னர். யாருக்காகவும் அப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துச்சுன்னா விட்டு கொடுத்துறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நாங்கள் சைல்டில் பண்ணது தப்பு தான், அதை வச்சு உன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டோம், நீ அதெல்லாம் இனி பிரேக் பண்ணிடு, டாடி நீ அந்த என்கேஜ்மெண்ட்டு ஃபியான்சிங்கிற மாரி சொல்லி உன்னை கேட்டாலாம் ஆக்க மாட்டார் அப்படிங்கிற மாரி சொல்லி ஜங்குக் அப்படியே ஃபுல்லாக கம்ஃபர்ட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஸ்கூலில் காட்டுனா ஸ்டெப் மாம் டிசிலாம் வாங்கிட்டு அவங்களோட சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகணும்ல, அந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தேன். டேயை ஸ்டெப் மாம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கிட்ட வந்து சாரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஏன்னா அந்த கேர்ளே சீட் பண்ண மூமெண்ட்டு, அதாவது நம்ம ஜங்குக்கு லவ் பண்ணலை, ப்ரொப்போஸ் பண்ணலை, ஏன் என்ன ரிங்கை போட்டு வெட்டிங்காக பண்ணார், இல்லை மேரேஜ் பண்ணார், ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட்டு தன்னோட ஃபியான்சின்னு சொன்ன அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபேக்காக ட்ராமா பண்ணுவோம், ஃபேக்கு மேரேஜின்னு சொன்னதெல்லாம் கேட்டு காண்டாக இருப்பார்ல, அதே தப்பு தானே நம்ம டேக்கிட்டையும் நம்ம ஜங்குக் பண்ணியிருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு நான் உன்கிட்ட பண்ணது தப்பு தான், அந்த பெயின் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ நான் ஃபீல் பண்ணேனுங்கிற மாதிரி சொல்லி கிட்ட சாரி கேட்க வருவாரா. ஆனால் பாட்டு வந்து ஜங்குக்கு நோட் பண்ண அடுத்த செகண்டே அங்கேருந்து வேகமாக போவார். இந்த மாதிரி போனால் ஜங்கு கூட 2 ஃப்ரெண்ட்ஸுமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு உனக்கு ஒரு மூமெண்ட் தெரியுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், என்ன அப்படிங்கிற மாரி சொன்னால், நீ இந்த ஸ்கூல்லே படிக்க மாட்டானா, உன்னோட ஸ்டெப் மாம் வந்து டிசிலாம் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி கிட்ட லாஸ்ட்டாக பேசணுங்கிற மாரி ரன் பண்ணப்படி எவ்வளவோ ஓடி வருவார். ஆனால் பட்டு டேவோட ஸ்டெப் மாம் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி கிளம்புனா ஜங்குக்கு இந்த பிளேஸில் தான் ஃபஸ்ட்டில் பெயின் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் கிளாஸ் ரூமுக்கு வராரு. எப்போ பார்த்தாலும் பக்கத்துலேயே உட்காந்துருந்து டேயோட ஷோல்டரில் கெட்ட வச்சபடி படுத்துட்டு அதை பண்ணு இதை பண்ணு, எனக்காக எல்லாத்தையும் நீயே எழுதிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறட்டும். மார்னிங்கே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜங்குக்காக பார்த்து ஃபுட் எடுத்து வந்து கொடுக்குற அந்த மூமெண்ட்டும், அதை தேவையில்லாமல் டஸ்ட்பினில் கொட்டின மூமெண்ட்டுங்கிற மாதிரி எல்லாமே நம்ம ஜங்குக்கு இங்கேருந்து போன அடுத்த செகண்ட்லேருந்து
ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபீல் ஆக ஸ்டார்ட் ஆனோம் ஜங்குக்கு ரொம்ப லோன்லி ஆகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் கூட எனிமி இருப்பாங்களா அதை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு ஒருத்தரோட ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ணி விளாண்டா ஹெல்லோட பெயின் இருக்கும் ஜங்குக். உனக்கு ஹெல்ப் பெயினை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு தான் சும்மா ஃபேக்காக வந்துட்டு அப்படியே ஒரு சேலஞ்சு போட்டேன். நீயும் அதை உண்மை நம்பி டேக்கிட்ட பேசி டேயோட ஹார்ட்டை உடச்சி இப்போ நீ ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்க தெரியுமா. உண்மையிலே உன்னோட ட்ரூ லவ்வை நீ அடித்து துரத்திட்ட. அவன் உன் மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சுருந்தான் தெரியுமா. உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நக்கல் பண்ணபடி சிரிச்சுட்டு அங்கேருந்து போனான். ஜங்குக்கு அப்புறம் தான் ஒன் பை ஒன்னாக திங்க் பண்ணி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு அடிப்படை சொல்ல நம்மகிட்டே க்ரை பண்ணி அழுதுட்டு ஆயில்மெண்ட் போட்டுட்டு டெய்லியுமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாக்ஸிங் பண்ணுறாருல, ஃபைட் பண்ண சொல்ல நல்லா அடிபடும்ல, அதனால ஜங்குக்கோட பாடி ரொம்ப அந்த இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், வீக் ஆகக்கூடாதுன்னு பார்த்து ஸ்டெப் மாம்கிட்ட கேட்டு தான் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துருப்பார். ஜங்குக்கோட ஹெல்த்துக்கு திங்க் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே அதில் இம்பார்ட்டன்ட் ஜங்குக்குன்னு இருக்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை நோட் பண்ண சொல்ல நம்ம ஜங்குக்கு ரொம்ப பெயின் ஆகுது. இந்த மாரி பெயின் ஆனால் இப்போ கிளாஸ் ரூமில் வந்து உட்காண்ட்ருந்தான். இப்போது டெஸ்கில் தான் நம்மகிட்ட ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கத நம்ம ஜங்குக்கு அதை விட ஒரு மெமரி திங்க் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட டைஸில் படுத்தபடி ஆமாட்ட யாங்க என்ன பண்ணுற அப்படிங்கிற மாரி கேட்கவும் சும்மாட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் ட்ராயிங் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கும் டேயோட டைஸில் பட்டிருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் வந்து வேர் பண்ணியிருக்க ஷர்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், கட்டையாக தான் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு டைஸில் பட்டிருக்க மூமெண்ட்டும் நம்மகிட்ட இப்படி ட்ராயிங் பண்ணிக்கிட்டே ஒவ்வொரு திங்ஸாக எடுக்கிறதுக்கு ஹேண்ட்ஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆன் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஷர்ட் அப்படியே மூவ் ஆன் ஆகி டேயோட ஹிப்பு டொமக்ஸும் நம்ம ஜங்குக்கு தெரியுமா இந்த மாதிரி தெரிஞ்சால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி டேயோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கீழே வேகமாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுட்டா நம்மகிட்டே ரொம்ப ஷாக் ஆகி அதுக்கப்புறம் தான் ஷர்ட் ரொம்ப மேலே வந்துருச்சுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயை அப்படி ஷர்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷர்ட்டை வேர் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட டைஸ்லேருந்து எழுந்துட்டு அங்கேருந்து போனால் அச்சோ நம்ம இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக ஷேர் போட்டோன்னுங்கிறதே மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷர்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணபடி அந்த டே முழுக்க ஹேண்ட்ஸை மேலே தூக்கியிருக்க மாட்டார். ரெண்டு ஹேண்ட்ஸையும் கட்டணும் பொசிஷன்லேயே உட்காந்துருப்பார். ஜங்குக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காண்டி ஏன்னா நம்ம டைம் எழுந்துக்கிட்டாலும் சரி ஹேண்ட்ஸை தூக்கி ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லாட்டி மேம் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் ஹேண்ட்ஸை தூக்குனாலே டேயோட ஹிப்பு வெளியே தெரியுது. அந்த மூமெண்ட்டுக்கு ரெண்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நம்மகிட்டே உட்காந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஷர்ட்டை போட்டு வந்த பார்த்துக்கோ, ஷர்ட்டுக்கும் சரி உன் ஹிப்புக்கு சரி நான் பொறுப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் மிரட்டி இருந்திருப்பார். இந்த மாதிரி சொன்னது மெமரி ஃபுல்லாக அப்படியே ரீகப் ஆகி தமிழை வச்சுருந்தோம், சீட் பண்ணது, வந்து லாஸ்ட்டில் அந்த பிளேஸில் உட்காந்துருந்து நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் ஜங்குக்கு, இந்த மாதிரிலாம் பேசாத ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டுக்கு நம்ம ஜங்குக் திட்டிட்டு வந்துருப்பார்ல, அந்த மூமெண்ட் எல்லாம் திங்க் ஆகி நம்ம இப்போவே பார்த்து தீரணுங்கிற மாதிரி நேராக ஹவுஸில் வந்து டேயோட மாம்கிட்ட வந்து ஸ்டெப் மாம்கிட்ட வந்து கேட்டான். அவன் ஹவுஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படியே டேஸஸ் போயின்னு இருக்கும். அப்போ டேயை விட்டு பிரிஞ்சு நம்ம ஜங்குக் இப்போன்னா நம்ம டேயை பார்க்கவே செஞ்சுருப்பார். இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் ஹாரிக்கிட்ட அப்படியே சொல்கிறாரு. அன்னைக்கு 2 பேருமே பிரிஞ்சோம், அதுக்கப்புறம் இப்போன்னா நான் ஜங்குக்கு பார்க்கவே செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அப்படியே அந்த ட்ராயிங் பண்ணியிருக்க நோட் புக்கை பேக்கில் வைக்கிறாரு. அதான் அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைல்ல, அவன் பண்ணதெல்லாம் ட்ராமாங்கிறது தெரிஞ்சிட்டுல, ஃபேக் லவ்னு தெரிஞ்சிச்சுல, பின்ன ஏன்டா அவனோட பிக்ஸை மட்டும் ட்ராயிங் பண்ணுறது அப்படியே பத்திரமா வச்சுருக்க, கிழிச்சு டஸ்ட்பினில் போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹாரி தேவையில்லாமல் பேசாத பட்டுக்கோ, அவன் லவ் பண்ண லவ் வேணால் அது ஃபேக்காக இருக்கலாம், ஆனால் நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணேன். என்னோட நோட் புக்கில்
அந்த பிக்ஸ் இருக்கிறதும் இருக்கக்கூடாததையும் நான் தான் டிசைட் பண்ணணும், நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டிட்டு நம்மகிட்டே அப்படியே அங்கேருந்து எழுந்து போனால் ஹாரிக்கு டே மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கும் பொழுது அந்த மூமெண்ட்டுக்கு என்ன திமிரு இந்த டேக்கு, இவனுக்குள்ளே இப்படி ஒரு லவ் ஸ்டோரி இருக்குடா, நான் கண்டிப்பாக ஒன்றா அந்த ஜங்குக்கிட்ட க்ளோஸ் ஆக விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணால் நம்மகிட்ட எப்போவுமே நம்ம ஸ்டெப் மாமோட ஹவுஸில் தான் இருப்பார். ஆனால் பட் ஸ்டெப் மாமோட ஹவுஸுக்கும் காலேஜுக்கும் ரொம்ப தூரங்கிறதுனால ஒரு ஹாஸ்டலில் தான், அந்த காலேஜில் ஹாஸ்டல் இருக்கும்ல அதில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது காலேஜ் பெல்லு கிளிக் ஆகி காலேஜை விட்டு அப்படியே ஹவுஸ்க்கு போகணுங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக வந்தோம். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் புள்ளி பண்ணி ரேக் பண்ணோம். டே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு டே கிட்டேயும் புள்ளி பண்ணுறாங்க. இந்த மாதிரி புள்ளி பண்ணால் டே வந்து ஜொங்குக்கு பார்த்தா அப்செட்லேயும் டென்ஷன்லேயும் சீனியர் கூட திங்க் பண்ணாமல் சீனியரில் ஒரு பர்சன்ட் திட்டிடுவார். இந்தமாதிரி திட்டுனா, என்ன திமிருடா உனக்கு, எவ்வளவு திமிரு இருந்தால் என்னையை மிரட்டுவேன், ஜூனியராக சொன்னதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஓங்கி ஸ்லாப் வைப்பானா அந்த மாதிரி வச்ச தூரத்தில் வர நம்ம ஜொங்குக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு டேயை ஸ்லாப் பண்ண வைக்கிட்டு டே கீழே விழுந்த மூமெண்ட்டுக்கும் ஜொங்குக்கு வேகமாக வந்து அந்த பையனை ஓங்கி பஞ்சு தான் பச்சை பஞ்சில் அந்த பையன் அப்படியே மயங்கினபடி கீழே விழுந்தா அவன் கேங்கில் இருக்க மற்ற 5 மெம்பர்ஸுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் மார்னிங் நம்ம ஜொங்குக்கு அடிச்சிருப்பாங்களா அதே கேங்கில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டை தான் நம்ம ஜொங்குக்கு இப்போ பஞ்சு பண்ணியிருப்பாரு. அப்போ சும்மா தான் அடிச்சுட்டு அடி வாங்கிட்டு விட்டுருந்துருப்பாரு. அடித்த மூமெண்ட்டுக்கு அப்படியே டேயை வந்து தூக்குனா, என்ன திமிருடா உங்களுக்கு, எவ்வளவு திமிரு இருந்தால் அவன் மேலே கை வைப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேக் பண்ணிகிட்டு இருக்க அந்த பர்சன்ஸ் அவ்வளோ வெறுமையாக அடிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அடிக்க ஆரம்பித்தான். ஜங்குக்கு அடிக்கிற அடியெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்து போய் ரேக் பண்ணிட்டு இருந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனா, உங்கள் யாரையும் விட மாட்டேன், சும்மாவே இருக்க மாட்டிங்களா, ரேக்கிங் பண்ணுறீங்களாடா, ரேக்கிங் நான் பண்ணுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ வெறி துரத்து வர அந்த மாதிரி துரத்துனா வேகமாக வந்து நம்ம ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, தேவையில்லாமல் ஏன்டா ப்ராப்ளம் பண்ணுற, நீ ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க என்ன தண்டா புள்ளி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, என்னடா என்ன உனக்காக்க நான் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா ஏதோ 3rd பர்சன்ட்டுக்கு ஃபைட் பண்ணுற மாதிரி பேசுகிற, நீ 3rd பர்சன்ட் தான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரிட்டே இப்படி சொன்னான். நம்ம ஜங்குக் காண்டாகி தேவையில்லாமல் டென்ஷனாக கட்டுறியா, உண்மை தானே சொன்னேன், நீ 3rd பர்சன்ட் தான் ஜங்குக், நீ எனக்கு 3rd பர்சன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக் காண்டாகி 3rd பர்சன்ட்டா நான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பேக் சைடு நெக்கு கிரிப்பை பிடிச்சபடி நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து அவரோட காருக்குள்ளே பிடிச்சி தள்ளுவார அந்த மாதிரி தள்ளா. ஜங்குக் எனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பயங்கரமாக கட்டுனா கார் டோரை இவரே லாக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக் டோரை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கட்டுனா, நீ தானே சொன்ன 3rd பர்சன்ட்டு, 3rd பர்சன்டா இல்லை உனக்கு தேவைப்படுற பர்சன்டானுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த பிளேஸில் ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாரு. அந்த பிளேஸ்க்கு நம்ம டே கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இப்போது காரை விட்டு இறங்கின அடுத்து செஞ்சுட்டே அங்கேருந்து போயிடலானுங்கிற மாதிரி வேகமாக காரை விட்டு இறங்கி அங்கேருந்து போக ட்ரை பண்ணேன். டேயோட ஹிப்பு கிரிப்பை பிடிச்சபடி நடக்க விட அந்த அளவுக்கு தூக்குறாரு. என்னை விடு ஜங்கு, ப்ராப்ளம் பண்ணாதே, என்னை விடு, ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற, விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணோம். டேயை தூக்குன பொசிஷன்லேயே கொண்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போடுறாரு. இந்த மாதிரி போட்டான். நம்ம தான் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குடா, ஏன்டா அந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு ப்ராப்ளம் பண்ண யாருமே கிடைக்கலன்ட்டு நான் இருக்க பிளேஸை தேடி கண்டுபிடிச்சி வந்து ப்ராப்ளம் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி செம கோவமாக கட்டிட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து என்னை போக விடு, நான் ஸ்டே பண்ணுற பிளேஸ்க்கு போகணும், டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுனா, என்னாச்சு டேயா ரொம்ப கோவமாக இருக்கிறியா, என்னை பாட்டு உடனே உன் கோவட்டெல்லாம் விட்டுட்டு வந்து என்கிட்ட பேசவே நினச்சா திட்டுறேன், 3rd பர்சன்லாம் சொல்கிற, நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ணதுக்கிட்ட இவ்வளோ பெரிய ரூம் இருக்குதே, நீ என்னாண்டா ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணுவேனுங்கிற, அங்கெல்லாம் போகாண்டா, என் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி கிட்ட பேசிக்கிட்டே வந்தா, உன் கூட இருப்பாங்களா, உன் கூட நான் எதுக்கிட்ட இருக்கணும், உன் கூடலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ண போனோம். டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சான். நீங்கள் பாரு டேமா, என்னை கோவப்படுத்தாத, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் பண்ணது மொத்தமே தப்பு தான், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நீ என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கங்கிறது
எனக்கு புரிஞ்சிச்சுடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், தள்ளி போ ஜங்குக் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளுவாரா இந்த மாரி தள்ளினா, இப்போ நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நோட் பண்ணா, அதெல்லாம் ஃபாஸ்ட்டு என் லைஃப்பில் ஜங்குக்குங்கிற ஒரு பர்சன்டே கிடையாது. நீ எனக்கு தேர்ட் பர்சன் தான். என்ன இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குங்கிற மாரி ஒரு எமோஷ்னலாக கோவத்தில் இந்த மாரி கத்திட்டு டேயை அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இருக்க சோஃபாவில் லாக் பண்ணவும், ரொம்ப ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணா, எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறியா? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறத இப்போ உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் தெரியும்ல உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்புன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட நெக்கை பயங்கரமாக பைட் பண்ண ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் விடு ஜங்குக்குங்கிற மாரி ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ண, நீ தானடா கேட்ட இது என்ன ரிலேஷன்ஷிப், உன்கிட்ட எனக்கு என்ன ரைட்ஸுங்கிறத நான் காட்டணும்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்பவும் ரொம்ப ஹார்ஷாக ப்ளே பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜங்குக்கு, ஏற்கனவே நான் ஃபுல்லாக உடஞ்சி போயிருக்கேன், என்னை மேலே மேலே கஷ்டப்படுத்துறதுக்காக வண்டியா அப்படிங்கிற மாரி கட்டி கதறி அழுறுவாரா அந்த மாரி அழுதாம். அப்படியே நம்ம ஜங்குக்கிட்டே விட்டு எழுந்துட்டு அந்த சோஃபாவில் புஷ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. அப்போ ப்ராப்ளம் பண்ணாமல் இருக்கணும், தேவையில்லாமல் தேர்ட் பர்சன்ட்டு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாரி பேசிகிட்டு இருந்தேன். என்னோடய ரைட்ஸ் என்னோடய ப்ளேஸ் என்னங்கிறத உனக்கு காட்ட வேண்டிட்டு இருக்கும், இங்கே என்ன பாரு அப்படிங்கிற மாரி டேயோட ஃபேஸை கப் பண்ண வந்தா அப்படியே ஹேண்ட்ஸை தட்டி விட்டான். டேயோட சீக்ஸை அப்படியே கிரிப்பாக பிடிக்கிறாரு. இங்கே என்ன பாரு, நான் பண்ணது தப்பு தான், அன்றைக்கி ஒரு கோவத்தில் உன்னை ஹார்ஷாக திட்டுனது தப்பு தான், நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுத்த அந்த குட்டி குட்டி லவ், குட்டி குட்டி மூமெண்ட், குட்டி குட்டியான அந்த மெமரிஸ் எதுவுமே எனக்கு புரியல. என்னை விட்டு போன அடுத்த செகண்டே நான் அதை மட்டுமா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அப்படியே திங்க் பண்ணுறாரு. இந்த மாரி திங்க் பண்ணோம் நம்ம ஜங்குக்கும் ஜங்குக் அப்புறம் ஜங்குக்கோட கிளாஸ்மேட்டில் இருக்க எல்லாருமே ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க. ட்ரிப்புக்கு போன பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ஃபீவர் ஒன்று இருக்கும். எல்லாருமே ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டுன்னு சுற்றிட்டு இருப்பாங்க இல்லையா, அவனும் கூட அவங்க பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூட ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஜங்குக்கு இந்த மாதிரி ஃபீவராக இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் பக்கத்துலேயே தான் நம்மகிட்டே உட்காந்துருந்து ஜங்குக்கோட பாடியை டவலால் ஃபுல்லாக ரப் பண்ணி எடுக்கிறது, மெடிசன் கொடுக்குறது, ஃபுட்டை கொடுக்குறதுங்கிற மாதிரி ஒரு 3 days நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருந்து ஃபீவர் சரியாகட்டண்டியும் ஸ்லீப் பண்ணாமல் ஃபுட் எடுத்துக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஜங்குக்கு அது ஒரு ஃப்ரெண்ட்லியான மூமெண்ட்டாக தான் அப்போ தெரிஞ்சிருக்கும். பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு அதை ஃபீலே பண்ணியிருப்பார். யாருமே தாங்கிட்ட அந்தளவுக்கு கேரையே காட்டலை. ஆனால் அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண வேண்டிய பிளேஸில் ஃப்ரெண்டாக இருந்து தன் பக்கத்தில் அந்த மாதிரி தன்னை பார்த்துக்கல. ஆனால் தான் கூட இருந்தது, ஸ்லீப் கூட பண்ணாமல் ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்கு எழுந்துக்க சொல்லலாம், என்ன வேணும்னு கேட்குறது, ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறது, நம்ம ஜங்குக்கு மெடிசன் கொடுக்குறது, ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றதுங்கிற மாதிரி 3 daysமே ரொம்ப சேஃபாகவே நம்ம பார்த்துருந்துருப்பாரு. ஜங்குக்கு ரெக்கவர் ஆகட்டண்டியுமே ஜங்குக் பக்கத்தில் இருந்திருப்பார். இந்த மாதிரி இருந்து ட்ரிப் டைம் மட்டும் எண்ட் ஆகிருக்கும். ட்ரிப்பு முடிஞ்சு நேராக ஹவுஸுக்கு தான் வந்திருப்பாங்க. நம்ம ஜங்குக்குமே நம்ம அப்போ சாரி கேட்டுருப்பாரு. ஆனால் அது ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான மூமெண்ட்டாக தெரிஞ்சுட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தான் தான் மேலே வச்சுருக்க லவ்வில் தாங்கிட்ட அந்த அளவுக்கு கேரிங்காக நடந்திருக்கான். அவனோட கேரிங்கும் லவ்வையும் நம்மகிட்ட காட்டிருந்துருக்கான். ஆனால் அது நமக்கு புரியவே இல்லையேங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு திங்க் ஆகியிருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கிட்ட ஃபேஸை பார்த்துட்டு கிட்ட ரொம்ப க்ளோஸாக நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், எனக்கு நீ லைஃப் முழுக்க வேணும், நான் பண்ணது தப்பு தான், உன் ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ணது தப்பு தான், சேலஞ்சுன்னு திங்க் பண்ணி உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக க்ரை பண்ணபடி பேசினோம். நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு, என்ன ஜங்குக், திரும்பவும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது சேலஞ்சு பண்ணியிருக்கியா? என்னை ஏதாவது ஏமாட்டலான்ட்டு நீ சொல்கிறது நான் நம்ப மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகலான்ங்கிற மாதிரி போனான். ரூம் டோரை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கோங்க, நான் பிறகு உன்கிட்ட இந்த மாதிரி சாஃப்டாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், ஜங்குக்காக நடந்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மிரட்டுனா நம்மகிட்டே அப்படியே திரும்பி ஜங்குக்கு நோட் பண்ணால், சொன்னட்ட கண்டிப்பாக செய்வேன், என்ன டென்ஷன் ஆக்காத, இப்போ நான் உன்னை எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணலையே, இங்கே தானே ஸ்டே பண்ண சொல்கிறேன், இங்கே தான் நீ ஸ்டே பண்ணுற,
அந்த ஹாரி கூட அந்த ஹாஸ்டல் ரூமில் இல்லை அப்படிங்கிற மாரி கோவமாக கத்துறாரு. இந்த மாரி கட்டிட்டு நேராக கொண்டு வந்து பெட்ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. அமைதியாக இங்கே ரெஸ்ட் எடு, உனக்கும் எனக்கும் ஃபுட்டு வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபுட்டு வாங்க வெளியே வந்தா ஜொங்கு கூட 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஏதோ ஒரு வேகத்தில் காருக்குள்ளே பிடிச்சி தள்ளி போட்டு வந்த, என்னடா பண்ண அடிச்சிட்டியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், வாங்கடா போய் ஃபுட்டை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மணியை கொடுத்துட்டு நம்ம ஜொங்குக்கு நேராக பெட்ரூமுக்கு வந்தோம். அப்படியே பெட்லேயே உட்காந்துருக்காரு. இவன்கிட்ட இருந்து ஜொங்குக்கிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கணுங்கிற மாரி இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மகிட்ட அப்படியே எழுந்துட்டு, எனக்கு 2-3 திங்ஸஸ் தேவைப்படுது, நான் மாலுக்கு போனோம், சரி வா 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சா. அந்த ஹேண்ட்ஸை தட்டி விட்டா. தட்டியா விட்றனுங்கிற மாரி டேயோட ஹிப்பை கிரிப்பை பிடிச்சபடி வா போகலாம் பேபி அப்படிங்கிற மாரி வேகமாக கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி கூட்டிகிட்டு போனால் மாலில் திங்ஸை வாங்குற மாதிரி நம்ம வாங்கிட்டு இருந்தாலும் ஜொங்குக்கு கொஞ்சம் அப்படின்ட்டே பார்த்துக்கிட்டே இருந்தவர் அவர்கிட்ட லைட்டாக மூவ் ஆன் பண்ண அடுத்த செகண்டு அந்த ஷாப்பை விட்டு வெளியே வந்துடுவார். வெளியே வந்து அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடி கரெக்டாக மாலை விட்டு வெளியே வந்தா டேக்கு முன்னாடி தான் நம்ம ஜொங்குக்கு நிற்கிறாரு. அதுவே எப்படி பாப்கார்ன் சாப்பிட்டபடியே நிற்கிறாரு. என்ன பேபி மேல் முழுக்க சுற்றி ரவுண்ட் அடிச்சியா? மெயின் பிளேஸ் எங்கே இருக்குன்ட்டு? இதுதான் மெயின் டோர், அது தெரிஞ்சு தானே நான் அங்கேயே நிற்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஏன் ஜொங்குக்கு என்னை இப்படி பேடப்படுற, என்னை அங்கேருந்து போக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணா. டேக்கு முன்னே அப்படியே ஃபுல்லாக மறைக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற? ப்ளீஸ் ஜங்குக், திரும்பவும் என்னால் உன் கூடலாம் உன்னோட லைஃப்குள்ளலாம் என்ட்ராக எனக்கு விருப்பம் இல்லை. என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? நீ மறுபடியும் எதுவும் சேலஞ்சு பண்ணியிருக்கியா? திரும்ப என் ஃபீலிங்ஸில் விளாடாது ஜங்குக், என்னை விட்டு போயிரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போங்கிற மாரி சொல்கிறது கேட்டு அந்த பாப்கார்னை தூக்கி வீசுவாரா மாரி வீசினோம். ரொம்ப ஷாக் ஆக்கி அப்படியே ஃப்ளோர்லேயே கீழே விழுந்துருவார். இந்த மாரி விழுந்தா, என்ன பயமுட்டுறியா நீ? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை என்னை விட்டு போ. நான் சொல்கிறேன்ல உன்னை எனக்கு பிடிக்கலன்ட்டு, ஏன் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசுகிற? யாருக்கிட்டையாவது ஏதாவது சொல்லணுமா? சொல்லு, நான் வேணாண்டா சொல்லியிருந்தேன். என்ன மாதிரி சொல்லணும்? நீ இப்போ என்ன சேலஞ்சு பண்ணியிருக்க? அந்த சேலஞ்சாவது சொல்லி நான் அதை வேணால் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாரி ஏதோ சேலஞ்சுக்காக என்கிட்ட ப்ளே பண்ண வந்துருக்கேனுங்கிற மாரி நம்மகிட்ட இந்த மாதிரி கத்துறத பார்க்க சொல்ல ஜொங்குக்கு ரொம்ப பெயின் ஆகுது. எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருப்பானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு கீழே விழுந்த அப்படியே ப்ராடக்ட் சொல்லி தூக்குறாரு. தூக்கிட்டு, ஆமாம் பேபி, இப்போது ஒரு சேலஞ்சு தான் பண்ணிட்டுருக்கேன், அதுவே என் மாம்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியே செம்ம கோவத்தில், நான் அப்போவே நினச்சேன் நீ இப்படி தான் ஏதாவது திங்க் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணால், என்ன சேலஞ்சுன்னு கேட்டல, சொல்கிறேன். என் மாம்கிட்ட என்னோடய ட்ரூ லவ்வை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வருவேன்னு சேலஞ்சு பண்ணியிருக்கேன். என் ட்ரூ லவ்வையும் பார்த்துட்டேன், கண்டிப்பாக அதை தூக்கிட்டு போகவும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக அப்படி ப்ராடஸ்ட் சொல்லி தூக்கிட்டு வர மூமெண்ட்டுக்கு ஹாரி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேக்குக்கு இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு ஜொங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி வந்தால் டீரேஸ்லேயே ஜொங்குக்கு நோட் பண்ணபடி ஹாரி எப்போ பாரா அந்த மாதிரி பார்த்தா, ஏன்டா எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு தான் அவனை பிடிக்கலங்கிறான்ல, ஒழுங்கு மரியாதையாக அவனை விட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஹாரி ஃபைட் பண்ணான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் எப்படி வேணாலும் அடிச்சுப்போண்டா, தேர்ட் பர்சன் நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹாரி காண்டாகிட்டே அங்கே முதல்ல அவன் ஹேண்ட்ஸ்லேருந்து இறங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இறங்க ட்ரை பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே டேயோட ஹிப்பை ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணபடி பார்த்து முறைப்பாரா அந்த மாதிரி முறைச்சான். அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஹாரி எதுவும் ப்ராப்ளம் பண்ணாத, ஹாரி இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனை பார்த்து நீ ஏன்டா பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ ஒன்றா பார்த்து பயப்படணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் ஆக்காதுங்கிற மாதிரி சொன்னோம். ஹாரி கூட இருக்கிற மூமெண்ட்டை பார்த்து காண்டில் ஜங்குக்கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணால் கீழே இறக்கி விட்டுட்டு ஹாரி அடிக்க போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பேக்கப் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கிறாரு. வேண்டாம் எந்த ப்ராப்ளம் பண்ணாது அவனை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பிடிக்கிறத பார்த்துட்டு, என் பேபி பாவம் தேவையில்லாமல் கதறி ஒன்றால் அழுது போடா அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, வாட்டையா நீ ஏன் க்ரை பண்ணுற? பாவம் மேல் முழுக்க என்னை பாட்ட போயிட்டுல இங்கிட்டு ஓடிட்டேன், உனக்கு லெக்கெலாம் வலிக்கும், நான் காருக்கு தூக்கிட்டு போகிறேன் பேர் அப்படிங்கிற மாதிரி ப்ராடஸ்ட்லேயே மறுபடியும் தூக்குனபடி நேராக காருக்கு ஒரு வர இந்த மாதிரி வந்தான். இந்த மாதிரி
டேய் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஜங்குக்கும் டேய் இருக்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு அவன் ரொம்ப காண்டானான். டேசஸ் அப்படியே தான் போகுது. டேய் முழுக்க முழுக்க இக்னோர் பண்ணபடி தான் இருக்கிறாரு. ஆனால் ஜங்குக் கூடயே தான் இருக்கிறாரு. நம்ம ஜங்குக்குமே டே சரி ஒன் டே நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ரொம்ப அமைதியாகவே இருப்பார். இப்போ காலேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸில் தான் ஸ்டேஜில் ஒரு ட்ராமா நடந்துகிட்டு இருக்குமா, அந்த மாதிரி ட்ராமா நடந்துகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக் தான் டேயோட கேரக்டர் வர போட்டுடா என் பேபி பயங்கரமாக ப்ளே பண்ண போட்டுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா எல்லாருமே அந்த பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. டேய் இதான் நம்ம ஜங்குக்கு தேடிட்டு இருக்காரு, எங்கடா என் பேபியை காங்கலை, இந்த ட்ராமாவில் தானடா விழுந்து டைலாக்கெல்லாம் பேசிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே காங்கலிங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா அந்த ரூமில் போய் டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் ஸ்டேஜில் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் பேபிக்கு ட்ரீ கேரக்டரை கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிளேஸில் அவரோட சீட்டில் உட்காந்தபடியே டேய் எங்கே இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் அதில் பிரின்ஸஸோட கேரக்டராக இருக்கிறதே நம்ம டேய்டும். இந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே பிரின்ஸாக இருக்கிற அந்த கேர்ள் ரொம்ப அழகாக இருக்காங்களாங்கிற மாதிரி பேசினோம். எல்லோரும் கேர்ளை பற்றி பேசுகிற மூமெண்ட்டுக்கு பிரின்ஸாக யார்டா அந்த கேர்ளுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நோட் பண்ணால் அந்த மாதிரி கேர்ளே இந்த காலேஜில் கிடையாதுங்கிற மாதிரி பேசவும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன்டா டே அது உனக்கு தெரியலையா, அது கேர்ள் கிடையாதுடா நம்ம டயாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அதுக்கப்புறம் தான் பிரின்சஸோட லுக்கில் இருக்க டேயை போட்டு ஷாக் ஆகுறாரு. ஏடே என் பேபி இந்த லுக்கில் பார்க்க சொல்ல செமையடாக இருக்கிறான், ஆனால் பட் எதுக்கு இந்த லுக்கில் நின்று ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கு கொடுத்த கேரக்டரே வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இன்னுமே நோட் பண்ணால் ஜங்குக்கு சுற்றி இருக்கிற அவ்வளோ பேருமே நம்ம டேயை கேலாகவே திங்க் பண்ணி பாய்ஸஸ் எல்லாம் செம ஃப்ளிட்டியாக வேற பேசிகிட்டு இருக்காங்க. கேர்ளுங்கிற திங்க் பண்ணி பொசிஷனில் இந்த மாதிரி பேசினேன் கேட்க சொல்ல நம்ம ஜங்குக்கு எங்கேயோ கோவம் போகுது. இந்த மாதிரி பண்ணோம். இப்போ அந்த ட்ராமா எண்டாகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் ஒவ்வொரு பர்சன்ஸாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ரூமுக்குள்ள கரெக்டாக நம்ம ஜங்குக்கு என்ட்ராகவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஷாக் ஆனால் என்னடா என்ன பண்ணிட்டு முறைக்கிறீங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டே முன்ன நிற்பாரா இந்த மாதிரி நின்னோம். டே அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இப்போ என்ன பிரச்சனை பண்ண போகிறோன்னு தெரியலையேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கே பார்த்துட்டு இருப்பாரா இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். என்ன பிரின்சஸ் சொல்லவே இல்லை இப்படிலாம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவீங்கன்ட்டு, என்ன அப்படியே பார்க்க கேர்ள் மாதிரி இருக்கிறீட்டையும் செம்மையாக இருக்க தெரியுமா என்னோடய பிரின்சஸ், காலேஜ் முழுக்க ஒன்றை தான் வச்சு பேசுகிறாங்க, இப்படி ஒரு கேர்ள் தனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வேணும்ன்ட்டு, அப்படியா டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கிட்ட க்ளோஸ் ஆகுண்டா டே அப்படி பேக் சைடாக நடக்கிறாரு. என்ன பண்ணுற ஜங்குக், என்ன பண்ணுற, என்ன பேசுகிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இப்படி பேக் சைடாக நடந்தான். ஏடா டே என்னம்மா இதுடா கேரக்டர் நீ ஆக்டிங் பண்ண போனேன், எதுக்குடா கேர்ள் கெட்டப்பில் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் கோவமாக பேசினா அந்த கேர்ளுக்கு ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளம், அதனால ட்ராமா பிரேக் ஆகக்கூடாதுன்னு என்ன கேர்ள் கெட்டப் போட சொன்னாங்க, அதான் நான் பிரின்சஸாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஜங்குக்கு பாட்ட பயத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டே போய் அப்படியே வாலில் லாக் ஆகுவார அந்த மாதிரி லாக் ஆனோம். டேய் பக்கத்தில் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ஜங்குக் பேக் சைடாக திரும்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போயிட்டாங்களாங்கிற மாதிரி நோட் பண்ணோம். எல்லாருமே வெளியே போன மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு வில்லத்தனமாக சிரிச்சா டேக்கே அள்ளு விட்டுருச்சு. இப்போ இவ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி பயத்திலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். என்ன பிரின்சஸ் சும்மா சொல்லக்கூடாது, ரியல் பிரின்சஸ் மாதிரி அப்படி இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட க்ளோஸாக டேயோட லிப்பில் கிஸ் பண்ண நம்ம டே அப்படியே ஃபேஸ் அங்கிட்டு மாதிரி திருப்பணும். டேயை அந்த வாலில் லாக் பண்ண பொசிஷன்லேயே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் டேயை லாக் பண்ண பொசிஷன்லேயே பயங்கரமாக லிப் லாக் பண்ணிவிட்டு டேயோட நெக்கில் அப்படியே பயங்கரமாக ரொம்ப பெருசாக எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய இக்கி மார்க்கை வைக்கிறாரு. இந்த மாதிரி வச்சான் நம்ம டேயிடம் அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த காலேஜில் இருக்க எல்லாருமே உன்னை பற்றி தான் இன்றைக்கி பேசினாங்க, அதுக்கே உன்னை டவுட்டு பண்ணணும், ஆனால் இந்த பேபிக்கு இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானுங்கிறது தெரியணும்ல, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ இப்படி நின்னா நான் எப்படிடா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி நான் அங்கே போயிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேரில் உட்காந்தோம். நம்ம டேயிடம்
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு. இந்த மாதிரி யோசிச்சா, ஏன்டா டேய் அத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தானடா ஸ்ட்ரீட்டுக்கு வந்தேன். இப்போ என்னடா நான் மட்டும் தானடா இருக்கேன், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுடா. இல்லைடா சேஞ்ச் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாரா. இந்த மாதிரி மிரட்டுனா, டேய் வேக வேகமாக அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அவர் இப்போ நார்மலாக போடுவார்ல அந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்து அப்படியே வேர் பண்ண வர அந்த மாதிரி வேர் பண்ணோம். டேயை வந்து அப்படியே நம்ம ஜொங்குக்கு பேக்கப் பண்ணிவிட்டு புஷ் பண்ணி தூக்கு வர அந்த மாதிரி தூக்குனா, என்ன பண்ணுற ஜொங்குக்கு, நீ என்னை விடு ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஒன்றும் இல்லை பேபி, நீ ட்ராமாவில் ஆக்டிங் பண்ணி ரொம்ப டயர்டாக இருப்ப. உன் ஃபேஸ்லலாம் பாரு என்ன மாதிரி மேக்கப் போட்டிருக்காங்க, நான் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேங்கிற மாதிரி அப்படியே தூக்கி கொண்டு வந்து அந்த சேரில் உட்கார வச்சுட்டு டேயோட ஃபேஸில் இருக்க அந்த மேக்கப்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஜொங்குக்கு ரிமூவ் பண்ணுறாரு. டேயால் ஜொங்குக்கு தங்கிட்ட இப்போ காட்டுற லவ் ட்ரூட்டானா இல்லை எதுவும் ட்ராமாவானுங்கிற மாதிரி அவ்வளோ டவுட். ஏன்னா ஒரு டைமுக்கு 2 டைம்ஸ்க்கு மேலே நம்ம ஜொங்குக்கிட்ட ஏமாந்துட்டார்ல அந்த மூமெண்ட்டுக்கு. நம்ம ஜொங்குக்கு பண்ணுறதெல்லாம் ட்ரூ தானா இல்லாட்டி ஃபேக்கான்னு தெரியாமல் நம்ம ஜொங்குக்கே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இப்போ தான் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கிற, எவ்வளோ மேக்கப் போட்டிருக்காங்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே புஷ் பண்ணிவிட்டு குறை நம்பிட்டுக்குனா, என்ன பண்ணுற ஜொங்குக், ஹவுஸுக்கு போக வேண்டாமா, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக் அப்படியே டேயை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே வந்துட்டோம். டேக்காக தான் நிறைய பர்சன்ஸ் அங்கே வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை பிரின்சஸோட கெட்டப் போட்டிருந்த அந்த பர்சன்ட்டுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்க வந்தோம், பொக்கே கொடுக்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அந்த பர்சன் தானே ரூம்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போனால் ஹேரி கரெக்டாக ஜொங்குக்கும் டேக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு டேக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி கிஃப்ட் மாதிரி கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுத்தா டே வந்து அதை வாங்கிறதுக்கு போவாரா. ஆனால் பட் டேயோட ஒரு ஹேண்ட்ஸை பிடிச்சிருந்தவர் இன்னொரு ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு, உன் கிஃப்டெல்லாம் அவனுக்கு தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து தரன்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம். ஜொங்குக்கு நீ என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற, என்னை விடு ஜொங்குக், ஏன்டா இப்படி என்னை பாடாப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கதறினபடி ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தா டேயை பிடிச்சி காருக்குள்ளே தள்ளிட்டு அமைதியாக இருக்கிற, கட்டுனேன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி டேக்கு மேலே ஓவரானபடி வரதை பார்த்துட்டு நம்ம ஷாக் ஆகி டக்குன்னு மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ண போயிடு அமைதியாக உட்காந்து பாரு. அந்த மாதிரி உட்காந்தா அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நேராக ஹவுஸ் கூப்பிட்டு போகிறோம். அந்த மாதிரி கூப்பிட்டு போனால் டேஸஸ் அப்படியே போகிட்டு இப்போ கிளாஸ் ரூமில் உட்காண்ட்ருக்காரு. இப்போ கூட நம்ம ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இப்போ ஜொங்குக்கு ட்ராயிங் பண்ணலை, நார்மலாக ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஹேரி வந்து நம்ம கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறான். அது வந்து ஜொங்குக்கு ஃபோர்ஸ் தானே பண்ணி வச்சுட்ருக்கா, நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுவோங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஓப்பனாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணால் இந்த மூமெண்ட்டாக கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்று நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. இப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறத பார்க்க சொல்ல ஜங்குக்கு செம கோவம் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். என்ன ஹாரி இந்த மாதிரி பொக்கையோட வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை ஏமாட்டலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பேட் பாய் மாதிரியே ட்ரீட் பண்ணி எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டு இருந்தான். கோவம் வந்து டக்குன்னு அந்த பொக்கையை தட்டி விட்டுட்டு, எவ்வளோ திமிரு இருந்தால் எப்போ பார்த்தாலும் நீ ஏன் ஜேகே விஜய் பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் 2 பேரோட ஃபாஸ்ட் லைஃப் வேறு, அதை வச்சு நீ ஒன்றும் எனக்கும் ஜொங்குக்கும் நடுவில் நீ வரான்டா, ஓகே. அது மட்டும் இல்லை, எனக்கு லவ் பண்ணுற ஐடியா எதுவுமே இல்லை, லவ் பண்ணவும் மாட்டேன். தேவையில்லாமல் இந்த மாதிரி ஜொங்குக்கு வச்சுக்கிட்டு அவன் என்னை சீட் பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டான், ஓகே. அவன் என்னை சீட் பண்ணால் ஏமாற்றினா இப்போ கூட என்கிட்ட அவன் ஃபேக்காக தான் ட்ராமா பண்ணிகிட்ருப்பான், அது நான் பார்த்துப்பேன். நீ இதெல்லாம் பற்றி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை ஹரி, என்னோடய லைஃப்பில் ஆல்ரெடி என் ஹார்ட்குள்ளே ஒரு பர்சன்ட் வந்துட்டாங்க, இன்னொரு பர்சன்ட்டை என்னால் அந்த பிளேஸில் வச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ட்ராயிங் நோட் அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் இதை கேட்க சொல்ல நம்ம ஜொங்குக்கு இன்னும் பயங்கரமாக சிரிப்பு வருமா. ஆனால் பார்த்து கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்று நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணாமலேயும் ஒரு கோவத்திலே ஆப்போசிட் பக்கமாக திரும்பி போயிருந்துருப்பாரு நம்ம டைம். இப்போ அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள கிளாப் பண்ணபடி, ஐயோ ஹாரி, என்கிட்டேருந்து என் பேபி பிரிக்க வேண்டியா ஆனால் நீ பண்ண ஒர்க்கில் தான்டா என் பேபிக்கு இப்போ வரைக்கும் நான் அவன் ஹார்ட்டில் இருக்கானுங்கிறதே புரிய வந்துச்சு. அவன் ஹார்ட்குள்ளே ஃபஸ்ட்டில் என்ட்ரானதும் நான் தான், லாஸ்ட்டு வரைக்கும் இருக்க போகிறது நான் மட்டும்தான், ஓகே ஹரி. இன்னொரு டைம் அவன்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணுவேன் ப்ரப்போஸ் பண்ணுவேன் ஃப்ளிட்டியாக நடந்துப்பேன் கிஃப்ட்டு கொடுப்பேன்னு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கொடுக்குற 2 ஹேண்ட்ஸும் ஒழுங்காக இருக்காது,
ஓகேயா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேராக நம்ம டேட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்கு போயிருவாரு இந்த மாரி பண்ணோம். இப்போது நம்ம டே தான் ட்ராயிங் கிளாஸில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். ட்ராயிங் பண்ணுறது ஏதாவது ஒரு திங்ஸை பார்த்து தானே மாடலாக வச்சுட்டு தானே ட்ராயிங் பண்ணுவாங்க. அதனால மாடலுக்கு ஒரு கேலை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அந்த கேலை வந்து எல்லாருமே ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சோம். அந்த கேல் எழுந்து போன அடுத்த செகண்டே ஜங்குக்கு வந்து இருக்கிற மூமெண்ட்டை அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு, வாவ் ஜங்குக்கு செம மாஸாக இருக்கான் பாரேன், சிக்ஸ் பேக்ஸை பாரேன், ஆப்ஸை பாரு, அது என்னடா செஸ்ஸில் இந்த மாதிரி டாட்டா போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நேம் நம்ம ஜங்குக்கு டாட்டா போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி காசிப்பாக பேசுகிறத அந்த ட்ராயிங் பண்ணிட்டு இருந்த நம்ம டே தான் என்ன ஏன் நேம் வச்சு பேசுகிறாங்கங்கிற மாதிரி அப்படியே அந்த ட்ராயிங் பண்ணுற பேப்பர் இருக்கும்ல அதை மூவ் ஆன் பண்ணிட்டு பார்த்தா ஜங்குக்கு இந்த மாதிரி ஷார்ட்லெஸ்ஸாக உட்காந்துருக்க மூமெண்ட்டும், அதாவது போஸ் கொடுத்துட்ருக்காரு மாடலாக இந்த மாதிரி உட்காந்துருக்க பொசிஷனில் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் டேயோட நேம் இருக்கிற அந்த மூமெண்ட்டையும் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். நம்ம ஜங்குக்குனா டேயை பட்டு ஒரு ஐயை பிளிங்க் பண்ணிவிட்டு, பேபி பார்த்தியா எப்போ என் ஹார்ட்டில் நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி செஸ்ஸாக பாயிண்ட் பண்ணி காட்டுவாரா. இந்த மாதிரி காட்டணும். நம்மகிட்டே காண்டில் அப்படியே ஜங்குக்கை பார்க்காதபடி திரும்ப வர இந்த மாதிரி திரும்பணும். திரும்பவும் நம்மகிட்டே வந்து இப்போ மாடலாக ஜங்குக்கு தானே உட்காந்துருக்காரு அந்த பொசிஷனில் எல்லாருமே நம்ம ஜங்குக்கை பார்த்து பார்த்து ட்ராயிங் பண்ணுறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க சொல்லலாம். நம்ம ஜங்குக்கு டேயை பார்த்து ஐயை பிளிங்க் பண்ணுவார். இந்த மாதிரி பிளிங்க் பண்ணால் டே இதுக்கு மேலே அவனை பார்க்கவே கூடாதுங்கிற மாரி ஜங்குக்கை பார்க்காம ஜங்குக்கு எந்த லுக்கில் உட்காந்துருந்தாரு அதே பொசிஷனில் அவர் தான் ஒரு டைம் பார்த்துட்டாலே அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிடுவார். அதே லுக்கில் அதே பொசிஷனில் ஜங்குக்கு அப்படியே ஐயை பிளிங்க் பண்ணியிருப்பார்ல அந்த மாதிரியே ட்ராயிங் பண்ணி முடிச்சிடுவார். இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணோம். டேக்கு பேக் சைடில் வந்து டேயை பேக்கப் பண்ணபடி ஆனால் டேயா இந்த மாதிரி என்னை பார்க்காமலேயே அப்படியே ஒருத்தர் ட்ராயிங் பண்ண முடியும்னா நீ மட்டும் தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸில் கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணோம். டே ஷாக் ஆகி இந்த கிளாஸ் ரூமுக்குள்ள எக்கச்சக்க பர்சன்ஸ் இருந்தாங்களே இவன் என்னடா பண்ணுறோனுங்கிற மாதிரி திரும்பி பார்த்தோம். டே மட்டும் இந்த பிளேஸில் உட்காந்துருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணோம். என்ன டயா சரி தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது என்னோடய ஃபால்ட்டு தான், சாரி தான் கேட்குறோம்ல, இன்னுமா என் மேலே கோவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் டேயை ஹக் பண்ணுற மாதிரி வந்தா முதல்ல ஷார்ட் எடுத்து போடுடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. நீ தானே பேபி இருக்கிற, நீ பார்க்குறதுல தப்பில்லை, ஷார்ட்லெஸ்ஸாக தானே இருக்கேன், ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் டேக்கிட்ட வேண்டாம் ஜங்கு ப்ராப்ளம் பண்ணாத தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன தள்ளிப்போனுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட வந்துக்கிட்டு டேக்கி வந்து கிஜலாம் காட்டுற மாதிரி இருக்குது. டேயை வந்து கொஞ்சம் நார்மலாக சேஞ்ச் பண்ணிட்டுக்கும் நம்ம ஜங்கு ட்ரை பண்ணுவார், கிஜலாம் காட்டுறாரு. அங்கேருந்து நம்ம டே மூவ் ஆன் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணால் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி இழுட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு ஏன் இந்த அளவுக்கு என் மேலே கோவப்படுற, அதான் நான் பண்ணது தப்புன்னு சொல்கிறேன்ல, இங்கே பாருடையா நான் பண்ணது மொத்தமும் தப்பு தான், உன்கிட்ட எப்படி சாரி கேட்கணுன்னு வேணாலும் சொல்லு, சாரி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேயோட லிப்பில் இப்படி கிஸ் பண்ணுவார். அந்த மாதிரி பண்ணான். ஜங்கு கூட ட்ரெஸ்ஸுலேயே ஒரு அடி வைக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான். எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனால் நான் உன்னை விட மாட்டேனுங்கிற மாதிரி டேயை க்ரிப்பாக பிடிப்பாரா. அந்த மாதிரி பிடிச்சான். டேயுமே ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக ஸ்ட்ரகிள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நிற்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக டே நம்ம மேலே இருக்க கோவத்தை குறைச்சிட்டு வரான்டானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஹாப்பியானா இந்த மாதிரி டேக்கு ரெண்டு பேரும் ஹக் பண்ண பொசிஷனில் இருக்க மூமெண்ட்டை ஹாரி நோட் பண்ணிவிட்டு ஹாரிக்கு நெக்ஸ்ட் டே பேர்த்டேங்கிற மாதிரியும் எல்லா பர்சன்ஸையுமே கிளப்புக்கு கூப்பிட்ருக்கோம் பார்ட்டிக்கு இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தோம். அதே பிளேஸுக்கு நம்ம ஜங்குக்கும் ஜங்குக்கூட ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் கூப்பிடல, மற்ற எல்லாரையுமே கூப்பிட்ட மூமெண்ட்டுக்கு டேயுமே அந்த பிளேஸ்க்கு போயிருந்துருப்பாரு. டே ஏதோ மாலுக்கு தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஃப்ரீயாக தான் ஹவுஸில் இருந்திருப்பார். ஆனால் அதே பிளேஸில் இருக்கிற இன்னொரு பர்சன்ட் ஜங்குக்கு கால் பண்ணி டே இந்த பிளேஸுக்கு கிளப்புக்கு வந்துருக்கானுங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்லிடுவான். இந்த மாதிரி சொன்னான். அவன் ஏன் கிளப்புக்கு போனால் நம்மளுக்கு ஏன் அந்த ஹாரி கூப்பிடலை, அப்போ ஏதோ ப்ராப்ளம் கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக அந்த கிளப்புக்கு வந்தால் அதேமாரி அந்த கிளப்பில் பார்ட்டி ஃபங்க்ஷன் 1 by 1
ரன் ஆகி எல்லாருமே ட்ரிங்க் பண்ணோம். டேக்கு ட்ரிங்க் பண்ண கொடுக்குறான். ஆனால் பட் நம்ம டே வந்து குடிக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு ட்ரிங்க் பண்ணுறது பிடிக்காது. நான் மட்டும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு போனேன். ஜங்குக்கு பிறகு என்னை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலே குடிக்க மாட்டேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே இருந்தால் ஏதோ ஜூஸில் ஏதோ ட்ரக் போடுற மாதிரி எதையோ ஒரு கண்ட்ரோல் இழக்கிற மாதிரி ஒரு மெடிசனை கலந்து டேக்கிட்ட அந்த ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறான். சரி இதையாவது குடி அப்படிங்கிற மாதிரி குடிக்கவும் ஜூஸ் தானேங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம டேயுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு அங்கே நடக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரா. இப்படி என்ஜாய் பண்ணோம். இப்போ ஒரு 1/2 hour ஆகி அந்த மெடிசன் எடுத்துக்கிட்ட அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி பாடிலாம் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி ஹைப் ஆகுறாரு. இந்த மாதிரி ஹைப் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஹாரி தான் இப்போ இந்த டைம் நீ என்னென்னா அவனை லவ் பண்ணுவியா, அவனை ஃபஸ்ட் டைம் ஹார்ட்டில் எடுத்துட்டியா, அதனால அந்த பிளேஸில் இன்னொரு பர்சன்ட்டை வைக்க முடியாதா, அவன் அவனை ட்ராமா பண்ணி ஏமாற்றுவான், அவன் மேலே உனக்கு அப்படி ஒரு லவாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்டே சேலஞ்சு பண்ணிட்டு போனல ஜங்குக். டே லைஃப் முழுக்க எனக்கு மட்டும்தானுங்கிற மாரி இன்றைக்கி நான் எடுத்துப்பேன், அப்புறட்டே உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயை வந்து அப்படியே புஷ் பண்ணப்படி வா டேயாங்க உன்னை நான் ஹவுஸில் கொண்டு விட்டுட்டேனுங்கிற மாரி அப்படியே கூப்பிடுவானா. டேயுமே ஹவுஸுக்கு தான் கூப்பிட்டு போகிறானுங்கிற மாரி திங்க் பண்ணி ஹாரியோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி சேஃபாக கொண்டு என்ன ஹவுஸில் விட்டுடா. அம்மா நீ எனக்கு ஜூஸ் தானே கொடுத்தேன், எனக்கு ஏன் இப்படி தலை சுற்றுதுங்கிற மாரி சொல்லிட்டு பாடிலாம் சேஞ்ச் ஆகிற மூமெண்ட்டை ரொம்ப நார்மலாகவே சொல்கிறாரு. மாதிரி பாடி ஹீட் ஆகிட்டு அப்படி இப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இப்படி வந்துட்டு இருந்தா கரெக்டாக நான் அந்த கிளப்பை விட்டு வெளியே வந்ததான் அவன் ரெடி பண்ணியிருக்க ரூமுக்கு டேயை கூட்டிகிட்டு போக முடியும். அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக கிளப்பை விட்டு வெளியே வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த பிளேஸில் திரும்புவாங்களா. இந்தமாதிரி திரும்பினோம். டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி புஷ் பண்ணி நம்ம ஜங்குக்கு வேகமாக இழுக்கிறாரு. இந்தமாரி இழுத்தோம். ஹாரி ஷாக் ஆகி அடி அவன்டா டேயை பிடிச்சி இழுத்துட்டுங்கிற மாரி திரும்பினோம். ஹாரிக்கு ஓங்கி ஒரு கிக் பண்ண வேகட்டுக்கு ஜங்குக்கு வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ட்ரிங்க் பண்ண போட்டியில் நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறத நினச்சி ஜங்குக்கு விட்டு தள்ளி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுற ஜங்குக், என்ன பண்ணுற அடிக்காத ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஊதையில் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகி டே வந்து டைட்டாக பிடிச்சா ஜங்குக்கு நீ எங்கிட்ட இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ண போயிடு. ஃபைட்லாம் பண்ணக்கூடாது, நீ ஃபைட் பண்ணினா உனக்கு அடிப்படும், உனக்கு அடிப்பட்டால் எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஹக் பண்ணோம். ஹாரி அப்படி பட்டுட்டு ஹெவியாக முறைச்சபடி உன்னை பிறவு கவனிக்கண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே ப்ராடஸ்டிலே தூக்குனபடி நேராக ஹவுஸ் கூட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டு வந்தேன். இப்போ ரூம்குள்ள தான் நம்ம டேயை பிடிச்சி நம்ம ஜங்கு தீட்டிகிட்டு இருப்பார். உனக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் மாலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளப்புக்கு போவா அப்படி இப்படிங்கிற மாதிரி கோவத்தில் எக்கச்சக்கமாக திட்டிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தேன். பெட்டில் உட்காந்துருந்தேன். நம்ம டே பொறுமையாக எழுந்து வந்து ஜங்கு கூட லிப்பில் ஃபிங்கரை வச்சுட்டு சும்மா தேவையில்லாமல் கட்டாத ஜங்குக், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லை என் பாடி முழுக்க ரொம்ப ஹீட் ஆன மாதிரி இருக்குது, ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஃப்ரெஷ்ஷப் ஆக போறியா, ஆமாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட க்ளோஸை வந்து ஜங்கு கூட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக் ஏன்டா இந்த மாதிரி என்னை ஏமாட்டுனேன், எதுனாலடா என்னை ஏமாட்டுனேன், ஏன்டா என் ஃபீலிங்ஸில் விளாண்ட, டெய்லியுமே மார்னிங் 4 o'clock நான் உனக்காக ஃபுட்டை ரெடி பண்ணுவேன் தெரியுமாடா, உனக்கான எல்லா ஒர்க்கையும் நான் தான்டா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவரோட ஹார்ட்டில் இருந்த அந்த பெயினான மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவ்வளோ தூரத்துக்கு நான் கத்தி கதறி ஆள்றேன், என்னை விட்டுட்டு போகட்டு, நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன்ட்டு இப்போ என்னடா புதுசாக வந்து லவ் ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்னடா உனக்கு வேணும், இப்போ எனக்கு என்ன வேணும், நான்டா வேணுமா, அதுக்குடா வந்தியா, இப்போவே என்னோட ஹார்ட்டை உடச்சிட்டு போக வந்தியா, உடச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுப்பாரா. அந்த மாதிரி படுத்தான். நம்ம ஜங்குக்கு அப்படியே டே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படி ரப் பண்ணபடி சாரி டேயாங், நான் பண்ணது தப்பு தான்டா, அது நீ எவ்வளோ டேஸ்ட்டாக உன் ஹார்ட்குள்ளேயே வச்சுருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு மேலே போய் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணபடி நம்ம ஜங்குக் சோஃபாவில் வந்து உட்காந்துருப்பாரா. டே பேசினதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் மூவ் ஆகிற மூமெண்ட்டுக்கு பாடி மட்டும் செம்ம ஹீட்டப் ஆகி அவரோட பாடியை அவரே ஒரு மாதிரி ரப் பண்ணி கீறுற மாதிரிலாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணுறது மூமெண்ட்டுக்கு ஜங்கு கரெக்டாக டே பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு டேயாங், ஏதோ ப்ராப்ளமாக என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு
தெரியாமல் பக்கத்தில் வந்து நிற்கிற ஜங்குக்கை புஷ் பண்ணி இழுத்து ஜங்குக்கு கிஸ் பண்ணுவாரா, அந்த மாரி கிஸ் பண்ணா ஜங்குக்கு ஷாக் ஆகி டே விட்டு மூவ் ஆனானா. டே வந்து ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாரி திரும்பவும் கிஸ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டேயே கிஸ் பண்ணி ஜங்குக்கோட பாடி ரப் பண்ணுற ஃபீலுக்கு ஜங்குக் செமையாக ஹைப் ஆகி டேய்க்கு இப்போ நம்ம ஜங்குக்கே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. டே கூட இன்டிமேட்டாகவும் இருக்கிறாரு. இந்த மாதிரி 2 பேருமே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே டே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு தான் ஏதோ தப்பு பண்ணதான்னு நினச்சிட்டு ஜங்குக் கூட ஃபைட்டப் பண்ணி திட்டி ஜங்குக்கு ஸ்லாப்லாம் பண்ணி பயங்கரமாக பனிஷ் பண்ணிவிட்டு நேராக காலேஜுக்கு வந்துருப்பாரு. ஆனால் ஜங்குக்கு எதையுமே நம்ம டேட்டை எதிர்த்து பேசலை. நீ தான் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ண, என்னோட கண்ட்ரோல்லேருந்து நான் உன்ட்ட ப்ளே பண்ணிட்டேனுங்கிற மாதிரி எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுமே நம்ம ஜங்குக் பண்ணலை. டே திட்டுனது, அடித்தது, பனிஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவரும் காலேஜுக்கு வந்தான். கிளாஸ் ரூமுக்குள்ளே ஹாரி பண்ண மொமெண்ட்டு ஜங்குக்கும் ஹாரிக்குள்ளே நடந்த அந்த ஃபைட் எல்லாத்தையுமே பேசுகிறத நம்ம டே கேட்டுட்ருப்பாரு. அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, கரெக்டான டைட்டில் ஜங்குக்கு வரப்போ நீ சேஃப் ஆகிட்ட, இந்த ஹாரி இந்த மாதிரி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, என்ன மாட்டி ஃப்ரெண்டை பிடிச்சிருக்க நீ அப்படிங்கிற மாரி டேயை பிடிச்சி ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் திட்டிகிட்டு இருப்பாங்களா, அதுமாரி திட்டிகிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஜங்குக்கு வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படிங்கிற மாரி கேட்கவும் அந்த பர்சன்ஸ் நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மூவ் ஆனானா. டே அப்படியே திரும்பி ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஏன்னா அவ்வளோக்குள்ள நம்ம ஜங்குக்கு அடிச்சிருப்பார்ல, நீ இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணதான் இப்படி கொண்டு வந்து இப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக ஹேட் ஆகிற அளவுக்கு பேசிட்டு இருப்பாரு. அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளப்பில் நம்ம ஜங்குக்கு கிக் பண்ணி அடிக்க போன மூமெண்ட்டும் ஜங்குக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதும் ஹாரி அதுக்கப்புறமா விடாமல் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் போய் டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணதும் டே கிட்ட இந்த மாதிரி டேட்டியை ப்ளே பண்ண திங்க் பண்ணதுக்கு ஜங்குக் பயங்கரமாக சிறப்பாக சித்திக்கு இருந்திருப்பார். இப்போ ஹாரி ஹாஸ்பிட்டலில் இருப்பான். அந்த மூமெண்ட் அவ்வளோத்தையும் அப்படியே அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பேக் சைடில் வந்து நிற்கிற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே க்ரை பண்ணுவார். அந்த மாதிரி க்ரை பண்ண டே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு டேயோட டீரியை வெயிட் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி க்ரை பண்ணிகிட்ருக்க, ஒன்றுமே ஆகலை, ஆனால் ஜங்குக் நான் நம்புகிற பர்சன்ஸ் எல்லோரும் என்னை ஏன் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடுவாரா, என்ன நம்பு, கண்டிப்பாக இந்த ஜங்குக்கு உன்னை எப்போதுமே ட்ரீட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணப்படி இப்போ உடனே ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிப்பல்ல, அக்செப்ட் பண்ணிப்பல நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு இப்போ நம்ம டைட்டாக ஹக் பண்ணப்படி ஐ எம் ரியலி சாரி ஜங்குக்கு, நான் மார்னிங் உன்னை ரொம்ப மோசமாக திட்டேன், ஸ்லாப்லாம் வேறு பண்ணிட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி அளவும் சரி ஓகே பேபி, இத்தனை அடி வாங்கினதுக்கப்புறம் தான் நீ என் மேலே இருக்க கோவத்தை விடுவேன்னா அத்தனை அடி வாங்குறதுலேயும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டேயா, ஐ லவ் யூ ஸோ மச், இந்த வேர்ல்டுலே எனக்காக காட் கொடுக்கப்பட்ட ஒரு ட்ரூ லவ் நீ தான் டேயா, என்னோடய ட்ரூ லவ் தானே, என்னை லவ் பண்ணுறல்ல, இப்போ சொல்லு, இந்த ஜங்குக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஃபேக்கெல்லாம் என்கிட்ட பேசலடா ஜங்குக் அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட எப்படி கேட்டான், எனக்கு எல்லாமே நீடான் டேயாங்கினி அப்படிங்கிற மாதிரி டேயோட லிப்பில் அப்படியே நம்ம ஜங்குக் கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் எண்ட் பண்ணுறேன். மூவியை ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.